மற்றைய நூல்களிலிருந்து கந்தர் அனுபூதி என்கின்ற நூல் ஓதுவதற்கு எளிமையான நூலாக கொள்ளப்படுவது. ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பொதுவாக திருப்புகழ் என்பது கொஞ்சம் கடினமான பகுதி. மற்ற நூல்களை எல்லாவற்றிலையும் காட்டிலும் திருப்புகழ் சற்று கடினம். எழுத்தெல்லாம் ஒரு கடகடன்னு வச்சுருப்பார் அவர் எல்லாத்தையும். அருணகிரிநாதருக்கே உரியது. அது அப்படியே பின்பற்றி நம்முடைய பாம்பன் சுவாமி நூல்களும் அப்படி தான் இருக்கும். நூல்கள் எதற்காகன்னு பார்க்கணும். அருள் நூல்கள் எதற்காக அருளாளர்கள் அருளினார்கள்? குறிப்பாக திருப்புகழ், அருணகிரிநாத பெருமான் அருளிய நூலாகிய திருப்புகழ் போன்ற நூல்கள். பதிகங்களை நாம் ஓதும் பொழுது, நூல்களை நாம் ஓதும் பொழுது, நாம் அதனோடு ஒன்றி அதனை அனுபவித்து ஓதும் பொழுது நாம் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை பெறுவோம். அதற்காக தான் அருளாளர்களுடைய பதிகங்களை அருளி செய்யும். நாம் சிறமேற்கொண்டு போற்றுதல். அதனால தான் திருக்கோயில் என்பது கோயில்னால் கோயில் நேராக சுவாமின்னு மட்டும் வந்து வணங்கிட்டு போகிறது அப்படி மட்டும் இல்லாமல், திருக்கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக அமைக்கப்பெற்ற வழிபாட்டிற்குரிய இடமாக அமைக்கப்பெறும் பொழுது அந்த திருக்கோயில்களில் பார்த்திங்கன்னா கல்வெட்டுகள் வச்சுருப்பாங்க. அருள் நூல்களெல்லாம் போட்டு வச்சு. இப்போ நம்ம திருக்கோயிலில் பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, திருமுருகாற்றுப்படை, தெய்வமணி மாலை. நான்லாம் சிறு பிள்ளையாக இருக்கும்போது ஒரு 8 வயசு 10 வயசுன்னு வச்சுங்களேன், அந்த நேரத்தில் கோயிலுக்கெலாம் வரும்போது நான் இங்கே சைதையில் தான் என்னுடைய பிறந்து வளர்ந்ததெல்லாம் சைதை தான். இப்போ தான் நான் மாங்காடு மாறிட்டேன். ஒரு 10 வருடமாக இங்கே தான் இருந்தேன், இங்கே தான் போவேன். அப்படி வரும்போது கோயிலுக்கெலாம் வருவோம். எங்கள் அம்மா அப்பாலாம் கூட்டிகிட்டு வருவோம். கோயிலுக்கு வரும்போது தெய்வமணி மாலைன்ற நூலை நான் படித்ததே திருக்கோயிலில் தான். நம்ம கோயிலில் மேலே இங்கே எழுதியிருப்பாங்க, அதை வச்சு படிச்சுட்டு கொண்டுட்டு போவோம். இப்போ கந்தர் அனுபூதி இங்கே தான். புக்கெல்லாம் இப்போல்லாம் புத்தகம்லாம் கிடையாதுல்ல. இந்த மாதிரி இப்போ திருக்கோயில்கள் எதற்காக அமைக்கப்பட்டது? இறைவனை வழிபாடு செய்வதற்குரிய இடமாக மட்டுமல்லாது அருளாளர் அருளிய நூல்களையும் நாம் ஓதுவதற்கு ஒரு இடமாக அமைந்தது தான் திருக்கோயில். ஏன் அதை செய்ய வேண்டும்? ஏன் செய்ய வேண்டும்னா நாம் படிக்கணும். அதுக்கு தான். அவங்க பாட்டி ஏதோ நிறைய இருக்குன்னு போட்டு வச்சுருக்காங்க, அதெல்லாம் செய்யலை. நாம் படிக்கணும். அப்படியாது புத்தகங்கள் இன்றைய அளவில் நிறைய புத்தகங்கள் இருந்தாலும் நூல்கள் இருந்தாலும் நமக்கு திருக்கோயிலுக்கு வந்தவுடன் பதியங்களை அப்படியே ஓதணும். அப்படியே வந்துட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடுறதுக்கு இல்லை, நின்று பதியங்களை ஓதணும். ஓதுதல் என்பது மிக மிக முக்கியம். அந்த அனுபூதியை சொல்லும்போது தொடங்கும் போதே அதுதான் சொல்கிறார், ஓதுவது இந்த அளவிற்கு முக்கியம். அதில் இந்த அனுபூதி என்கின்ற நூல் மற்றைய நூல்களிலிருந்து அனுபூதி எளிமையான ஒரு நூலாக கொள்ளப்படுவது. அருணகிரிநாத பெருமான் திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், திருவகுப்பு, திருப்புகழ் என்கின்ற ஒரு தொகுப்பு, இவ்வளவு நூல்களை அருளி இருக்கின்றார் அருணகிரிநாத பெருமான். இதில் நிறைவான நூலாக சொல்லப்படுவதுதான் கந்தர் அனுபூதி. அனுபூதி என்றால் அணு என்றால் உடன் என்று பொருள், கிட்ட. உடன். பூதி என்றால் ஆதல் என்று பொருள், ஆதல். அனுபூதி என்றால் உடன் ஆதல் என்று பொருள், உடன் ஆதல். கந்தர் அனுபூதி என்றால் கந்தனுடன் ஆதல், பெருமானோடு கலந்து நிற்றல், அது அனுபூதி. உரையவிழ உளமவிழ உயிரவிழ உளபடியை உணருபவர் அனுபூதி ஆனதுவும் சீர்பாத வகுப்பில் சொல்லுவார். அனுபூதி என்ற நிலை வரும்பொழுது ஆன்மாவால் பேச முடியாது. பதிகங்களை பின்ன ஒரு பாடலில் சொல்கிறோம். அனுபூதி பெற்று பேசியவர்கள் என்றால் குறிப்பிடத்தக்கவர்கள் தான். அதில் ஒன்று மணிவாசக பெருமான். பெற்ற அனுபூதிற்கு பிறகும் பேசியவர் மணிவாசகர். அதற்கு பிறகுன்னா நம்ம அருணகிரிநாத பெருமான். அனுபூதி பெற்று அனுபூதி உரைத்தவர் அருணகிரிநாத பெருமான். அருணகிரிநாத பெருமானுக்கும் திருமூலருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. திருமூலரும் அருணகிரிநாத பெருமான். திருமூலரும் அனுபூதி பெற்றவர், சிவஞானத்தை பெற்றவர் திருமூலரும். 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை பார்த்தீங்கன்னா, 2 பேருமே நூல் செய்யும் பொழுது அவரவர்கள் அந்த உடம்பில் இருந்து செய்யவில்லை.
திருமந்திரம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த உடம்பு கிடையாது, சுந்தரநாதர் தான் அவர் மூலன் என்ற உடம்புல இருந்து தான் பாடுறார், திருமந்திரத்தை சொல்கிறார். அதே மாதிரி அருணகிரிநாத பெருமானும் அந்த உடம்புல இருந்து பாடல, கிளி வடிவாக இருந்து தான் அனுபூதி இயற்றினார் என்பது வரலாறு. அவர் அந்த உடம்பு தான். அப்போ ஏன்னா அந்த உடம்புல சொல்ல முடியாது. அனுபவத்தை வெளிப்படுத்துவது மிகவும் கடினம். நாம் பெற்ற அனுபவத்தை நம்மால் வெளிப்படுத்த இயலாது, எப்பொழுதுமே அதுதான். இப்போ ஒரு அடிக்கடி சொல்கிறது, மாம்பழம் கொடுக்குறாங்க, ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப அருமையான மாம்பழம் ஐயா இந்த மாம்பழத்தை வாங்குகிறோம், சாப்பிட்டு பார்த்து எப்படிங்க இருந்தது, நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? நல்லா இருந்தாங்கன்னு சொன்னார், வேறு எதுவும் சொல்ல முடியாது. இல்லை, அது எப்படி இருந்தது எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் நல்லா இருக்குன்னு சொல்கிறத வச்சு வேணால் மற்றவங்க புரிஞ்சுக்கலாம். அனுபவம் என்பதை ஒரு அளவிற்கு மேல் சொல்லாலோ எழுத்தாலோ வெளிப்படுத்த இயலாது. ஒரு சாதாரண புலன்களுக்கு உட்பட்ட ஒரு உணர்வு, அதவையே பண்ண முடியலன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த உணர்வையே பண்ண முடியலையே, புலன்களுக்கெல்லாம் அப்பாலாய் விளங்குகின்ற இறை உணர்வை எப்படி வெளிப்படுத்த இயலும்? அந்த அனுபவத்தை சொல்வது கடினம். அப்படி தான் அனுபூதி அமைக்கிறார் நம்ம அருணகிரிநாத பெருமான். நமக்கு எப்படி நம்முடைய சைவத்திலே 12 திருமுறைகள்னு நமக்கு இருக்குது இல்லையா? ஞானசம்பந்த பெருமான் அருளிய முதல் 3 திருமுறைகள், அப்பர் பெருமான் அருளிய 3 திருமுறைகள், சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிய 7ஆம் திருமுறை, திருவாசகம் திருக்கோவையார் என்கிற நிலையில் இருந்த 8ஆம் திருமுறை, திரு இசைப்பா திருப்பல்லாண்டு என்பதாகிய 9ஆம் திருமுறை, 10ஆம் திருமுறை திருமந்திரம், 11ஆம் திருமுறை அடியார்களுடைய நூல் அருள் தொகுப்பாகிய நூல், 12ஆம் திருமுறை பெரிய புராணம். எல்லாருக்கும் தெரியும், ஓரளவுக்கு சைவ பெருமக்கள் எல்லோருமே அறிந்தது 12 திருமுறைகள் இவை தான். இதே போல முருகப்பெருமானுக்கும் 12 திருமுறைகள் உண்டு. இதே போல முருகப்பெருமானுக்கு 12 திருமுறைகள் உண்டு. நமக்கு அது தெரியுமான்னா தெரியாது. காரணம் என்னென்னா, அது தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு நேரம் இல்லை. முதல்ல நமக்கு நிறைய உலகத்தில் நிறைய வேலை இருக்குல்ல, அந்த வேலையில் முருகப்பெருமான் அவருடைய பாடல்களுக்கும் நூல்களுக்கும் முருகப்பெருமானை பற்றிய நூல்களுக்கும் 12 திருமுறைகளை வகுத்திருக்கின்றார்கள் பெரியோர்கள். நமக்கு அது தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல் 6 திருமுறைகள் என்னன்னா, 6 படை வீடு திருப்புகழ் இருக்கு இல்லையா, 6 படை வீட்டு திருப்புகழ் தெரியுங்க. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திரு ஆவினன்குடி என்கின்ற பழனி, சுவாமிமலை என்கின்ற திரு ஏரகம், திருத்தணிகை, பழமுதிர்ச்சோலை. இந்த 6 தலைப்பில் வர 6 தலங்களில் வர திருப்புகழ் இருக்கு இல்லையா, இதுதான் 6 திருமுறைகள். இந்த 6 தலங்கள் அல்லாத பிற தலங்களையும் சுந்தரமூர்த்தியுடைய அருணகிரிநாத பெருமான் திருப்புகழ் பாடியிருக்கார். அந்த திருப்புகழ்லாம் 7ஆம் திருமுறை, அதுதான் 7ஆம் திருமுறை. 8ஆம் திருமுறை கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி. அங்கே 2 இருக்குல்ல, நமக்கு 8 இல்லை. இங்கே கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி. இங்கே அந்தாதி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் படிக்கிறது. 9ஆம் திருமுறை நக்கீரர் அருளிய திருமுருகாற்றுப்படை, குமரகுருபர் அருளிய கந்தர் கலிவெண்பா, இது 9ஆம் திருமுறை. 10ஆம் திருமுறை கந்தர் அனுபூதி. 10ஆம் திருமுறை கந்தர் அனுபூதி. 11ஆம் திருமுறை கந்த புராணம். 12ஆம் திருமுறை சேய் தொண்டர் புராணம் என்று சொல்லப்படக்கூடிய முருகன் அடியார்கள் புராணம். இப்படியாக அமைச்சு வச்சுருக்காங்க. இப்போ இதில் 10ஆம் திருமுறை பார்த்திங்கன்னா அனுபூதி. நமக்கு திருமந்திரமும் அப்படி தான். 10ஆம் திருமுறை திருமூலருக்கும் அருணகிரிநாத பெருமானுக்கும் ஒரு தொடர்பு. 2மே சாத்திர நூல். அனுபூதியும் சாத்திர நூல் தான், திருமந்திரமும் சாத்திர நூல் தான். வள்ளல் பெருமான் தனக்குரிய நூல்களாக தோத்திர சாத்திர நூல்களாக 2ஐ கொண்டார். சாத்திர நூல் திருமந்திரம் வள்ளல் பெருமானுக்கு, தோத்திரம் நூல் திருவாசகம். கந்தர் அனுபூதியும் ஒரு சாத்திர நூல். ஏன் அற்புதமான ஒரு நூல் கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை அருள் நாடி இருக்கும் நாள் என்னாலோ தாய்மனோ. என்னைக்கு அந்த அனுபவம் கிடைக்குமோ, அருணகிரிநாத பெருமானுக்கு மட்டுமே கிடைத்த அனுபவம். முருகப்பெருமான் 3 பிரணவ உபதேசத்தை செய்தார். 3 பேருக்கு பிரணவ உபதேசம் செஞ்சார். 1 தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய தேவாதி தேவனாகிய பெருமானுக்கு, சிவபெருமானுக்கு பிரணவோபதேசம். அது எல்லாருக்கும் தெரியும், வரல. அகத்திய மாமுனிக்கு, முனிவர்களிலேயே தலைமையாக விளங்கக்கூடிய பெரும் முனிவராக விளங்குகின்ற அகத்தியருக்கு பிரணவோபதேசம் செய்தார் முருகப்பெருமான்.
அடுத்தது நரர்களிலேயே சிறந்தவராக விளங்கக்கூடிய அருணகிரிநாத பெருமானுக்கு பிரணவோபதேசம். அபகார நிந்தை பட்டுழையாதே, அறியாத வஞ்சகரை குறியாதே, உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்து அருட்பெறுவேணும். இவமா முகந்தனுக்கு இளையோனே இமவான் மடந்தை உத்தமி பாலா, ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமாளே. உபதேச மந்திர பொருளாலே, உபதேசம் சாமி தான் கொடுப்பார், சொல்லுவார். குருவாக பெருமான் எழுந்தருளி நம்மை மார்பச் சட்டை தாங்கி அருகுருநாதராக வந்து உயிர்களை இறைவன் ஆட்கொள்ளுகின்றான். எப்படி ஆட்கொள்ளுகின்றான்? நமக்கு எல்லோருக்குமே தெரிந்தது சொற்கள் தான். நமக்கு பேச்சு வழக்குக்கு எழுத்து சொல்லும் தானே தேவைப்படுது. நமக்கு எழுத்துக்களும் சொற்களும் தான் தேவைப்படுகிறது. சொல் ஒரு கருத்தை நமக்கு வெளிப்படுத்தி நிற்கும். நாம் பேசுகிறோம்னா ஒரு கருத்து இருக்கணும் இல்லையா? இப்போ 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்க? நீங்கள் எங்கே போன? நான் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? இங்கே போனேன்னு சொல்லுவாங்க. நான் சாப்பிட்டேன் அப்படின்றாங்கன்னா என்ன அர்த்தம்? ஏன் இவங்க என்ன கேட்குறா, அவங்க என்ன பதில் சொல்கிறான்? 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் கேட்குற கேள்விக்கு இவங்களுக்கு அவங்களுக்கும் உரையாடலாக இல்லை. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இவங்க பேசுகிறாங்க, அவங்க தெரிஞ்சதெல்லாம் அவங்க பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இவங்க 2 பேருக்கும் ஒரு கருத்தே இல்லைங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னே தெரியல. இவங்க ஏதோ பேசிக்கிறாங்க, அவங்க ஏதோ பேசிக்கிறாங்க. அப்போ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? இப்போ தப்பாக தான் நடக்குது. இப்போ ஒருவர் பேசுகிறார் என்றால் அதிலே ஒரு கருத்து இருக்க வேண்டும். அதை கருதி அவர் ஒருவர் பேச வேண்டும். அப்போது சொல்லினுடைய நிறைவு என்னவாக இருக்கும்? ஒரு கருத்தாக விளங்கும். இது பல காலம் இந்த சொல்லை சொல்லிக்கொண்டே இருக்க 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 அந்த சொல் ஒரு ஆற்றலை பெற்று நிற்கும். இப்போ ஒருத்தரை பார்த்து எல்லோரும் நல்லா இருக்கணும், வாழ்க அப்படின்ட்டு போயிடணும்னு வச்சுங்க. வாழ்க ஒரு வாட்டி சொல்லியாச்சு, 2-3 வாட்டி வாழ்க வாழ்க, தினம் இதுவே சொல்கிறேன்னு வச்சுங்க. எப்பவும் வாழ்க 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 வாழ்க, போற்றி 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 போற்றி, காக்க காக்க, இந்த சொல்ல திரும்ப 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 நாளாக சொல்லிக்கொண்டே இருக்கோம்னா என்ன ஆகும்? அது ஒரு ஆற்றலை பெற்றுவிடும். அந்த சொல் ஒரு ஆற்றலை பெற்று நிற்கும். சாதாரணமாக சொல்லிக்கிட்டே தினம் திட்டிக்கிட்டே இருக்காங்க சார், தினம் திட்டிகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் நடந்துருச்சு. ஏன்? நீண்ட நெடுநாட்கள் ஒரு சொல்லையே நாம் சொல்லிக்கொண்டே இருக்க இருக்க ஒரு நாள் என்ன ஆகிடும்? அது பழிச்சிடும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும். அதனால தான் தீய சொற்களை பயன்படுத்தக்கூடாது, தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது. அது ஆற்றல் பெற்றுடும். நம்மளை சுற்றிட்டு இருக்கிறது வெறும் சொல் ஒளி உலகம் தான் நம்ம இருக்கிறது. நம்மளை இது பண்ணிகிட்டே இருக்கும். அப்போது சொல்லை நாம் மிக சரியான அளவிலே பயன்படுத்த வேண்டும். அதனால தான் கந்தரநங்கத்தில் சொல்லும்போது கூட எழுத்து பிழையறன்னு. ஏன்னா எழுத்து பிழையில் ஏதாவது குறிப்பு ஏதாவது தவறாயிடலாம். அதனால் எழுத்து பிழை இல்லாமல் சொல் சாதாரணமாக சொல்லப்படுகின்ற சொல் ஒரு ஆற்றலை பெறுகிறது பலகாலம் சொல்லும் பொழுது. சரி, சாதாரணமானவங்க சொல்லும் பொழுதே சொல் ஆற்றலை பெறுகிறதுன்னு பார்த்தோம். இதே இறை அருளை பெற்ற அருளாளர்கள், ஞானிகள், அவர்கள் திருவாக்கிலே ஒரு சொல் இடம்பெறுமே ஆனால் அது எப்படி இருக்கும்? நம்ம சொல்கிறதே ஒரு ஆற்றல் பெறும். தினமும் பூசை பண்ணுறார் சார், அவர் தினமும் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கார் சார், அது மந்திரமாகிடுச்சு. தினம் சொல்லிக்கிட்டே இருந்தால் அது என்ன சொல்லுவோம்? தினம் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன சொல்லுவோம்? அது மந்திரம்னு சொல்லுவோம். மந்திரம் ஓதுனாங்களா, அர்ச்சனை நடந்துதா, உள்ளே போயிருப்பான் பையன், அப்பா உள்ளே இருப்பார். பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டு போவான். உள்ளே போனான்னா வெளியே வரும்போது அப்படியே கம்மன் தலையா, என்னண்ணா அர்ச்சனை முடிஞ்சுதாடா? அர்ச்சனை முடிஞ்சா என்ன அர்த்தம்? அவர் டெய்லி திட்டிகிட்டே இருக்கிறவர், அன்றைக்கும் திட்டியிருக்காருன்னு அர்த்தம் இல்லையா? அர்ச்சனைன்னா என்ன சொல்லுவோம்? தொடர்ந்து ஒன்றை செய்து கொண்டு அதுதானே இது நான் சாமானியர்களுக்கே இது எப்படி சொல்கிறோம்னா, அருளாளர்களுடைய வாக்கிலே தொடர்ந்து ஒன்றை நடந்து கொண்டு சொல்லிக்கொண்டே இருப்பார்களே. ஆனால் அந்த சொல்லுக்கு நம்முடைய சான்றோர்கள் தந்த பெயர் என்ன தெரியுமா? அதுதான் மந்திரம். நிறைமொழி மாந்தர் ஆணையிற்கிழந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப தொல்காப்பியம். மந்திரம்னா என்ன தெரியுமா? மந்திரம்னா ஏதோ ஒன்றத்தில் இருக்குங்க ஐயா, இது அப்படியாவது மனப்பாடமாக பண்ணணும், அப்படி இல்லை. நிறைமொழி மாந்தர்களாகிய அருளாளர்கள் திருவாக்கிலே அந்த சொல் இடம்பெறுமே ஆனால், அவர்கள் திருவாக்கில் இடம்பெறுமே ஆனால் அது மந்திரமாக மாறிடும். தோடுன்னு இருக்குது, தோடு எல்லாருக்கும் தெரியும். தோடு மந்திரமா? தோடு கடையில் விற்கிறது போய்கிட்டங்க மந்திரம். தோடு மந்திரம்தான். ஏன் தெரியுமா? ஞானசம்பந்த பெருமான் திருவாக்கில் இடம்பெற்ற காரணத்தினால் அது மந்திரம். தோடுடைய செவியன் விடையேறி. பொதுவாக தோடுனா தோடு தான், அது தங்கத்தோடு, வெள்ளி தோடு, பிளாஸ்டிக்கு, அது இது என்னென்ன வச்சுக்கலாம் நீங்கள். ஆனால் ஞானசம்பந்த பெருமான் திருவாக்கில் இடம்பெறுமே ஆனால் அது மந்திரம். அப்படி அருளாளர்கள் திருவாக்கில் இடம்பெறுகின்ற அனைத்துமே மந்திரங்கள் தான். அப்போது அருணகிரிநாத பெருமான் அருளிய கந்தர் அனுபூதி என்பது மந்திரம். திருப்புகழ் மந்திரம். திருப்புகழில் பார்த்தீங்கன்னா, திருப்புகழ் ஏன் அருணகிரிநாத பெருமான் பாடுறாரு? அவர் நிறைய படித்து வச்சுருக்காரு,
இப்போ நமக்கு நிறைய படித்து வச்சுருவோம், நிறைய புக்கில் இருக்குது, அங்கே இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, இதில் நெட்டில் இருக்குது, எல்லாத்தையும் படித்து வைக்கிறதுனால தான் அருளாளர்கள் தாங்கள் எதையெல்லாம் இதுவரை கற்று அறிந்திருக்கின்றோமோ அதை தான் பாடல்களாக வடித்திருக்கின்றார்களா? இல்லை. அதை போல தெரிஞ்சுக்கணும். அருளாளர்கள் அருளிய பாடல்கள் அவர்கள் இயற்றியது அல்ல. அதெல்லாம் ஐம்பொல கவிஞர். நம்ம நினச்சி ஒரு பாட்டு எழுதுறோம், ஐயோ ஒரு பாட்டு எழுதி கொடுங்க, அது நாம் எழுதலாம். பாட்டு எவ்வளோ பாட்டு பார்க்க, சினிமா பாட்டு, அந்த பாட்டு, அப்படி கிடையாது. அவர்கள் பெற்ற அனுபவத்தை வெளியிடச் சொல்லி இறைவனுடைய ஆணையின் பேரிலே அதை அவர்கள் செய்கிறார்கள். அதுதான் அருளாளர்களுடைய நூல்கள். அருணகிரிநாத பெருமான் இதை பதிவே பண்ணுறார். நமக்கு இந்த திருப்புகழில் தான் இருக்குது. இது இங்கே தனியாக ஏதோ புது நூலில் இருக்குன்னு வச்சு பாருங்க. திருப்புகழ் இருக்கிறது தான். திருப்புகழ் நமக்கு தெரிஞ்ச திருப்புகழில் தான் இருக்குது. ஆனால் நம்ம அது பாட்டாக பாடுறோமா, பாட்டாகவே கேட்குறோமா, அது ஒரு பாட்டுக்கு போயிடுது, அந்த பாட்டுக்கு போயிடுது. அப்படியே பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சியன முக்கரதுர கமுனீப பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள் கை வடிவேலும் திக்கது மதிக்க வரும் குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னீரு தோலும் செய்பதியும் வைத்து அப்படின்னு திருப்புகழில் வரும். இது பாட்டாக இருக்குமா? பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை அப்படின்னு பாட்டாக பாடுறதால பாட்டாகவே போயிடும். நம்ம அது என்னென்னு பார்க்கணும். பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சியன முக்கரதுர கமுனீப மயில் பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டருவ விட்டருள் கை வடிவேலும் வடிவேல் திக்கது மதிக்க வரும் குக்குடமும் சேவல் ரட்சை தரு சிற்றடியும் முருகப்பெருமான் திருவடி முற்றிய பன்னிரு தோளும் தோள் செய்பதியும் முருகப்பெருமான் தலம். என்னென்ன சொன்னார் பாருங்க. மயில், வேல், சேவல் சொன்னாரா? திருவடி முருகப்பெருமான் திருவடி. 5வது பன்னிரு தோள். 6வது அவர் உரைகின்ற தலம். இது எதுக்கு இவ்வளோ சொல்கிறார பார்க்கணும். செய்பதியும் வைத்து உயர் திருப்புகழ் விருப்பொடு செப்பு என எனக்கு அருள்கை மறவேனே. இதெல்லாம் வச்சு திருப்புகழ் பாடுன்னு எனக்கு சொன்னீங்களே சாமி, நான் கரெக்டாக தான் செஞ்சுட்டு இருக்கேன். அருணகிரிநாதர் சொல்கிறாரே பாருங்க. முற்றிய பன்னிரு தோளும் செய்பதியும் வைத்து உயர் திருப்புகழ் விருப்பொடு செப்பு என எனக்கு அருள்கை மறவேனே. இப்போ முருகப்பெருமான் அருளை பெற்றுதான் திருப்புகழை பாடுகின்றார் அருணகிரிநாத பெருமான். அருணகிரிநாத பெருமான் அது மிக முக்கியமானது திருப்புகழ். பத்தர் கணப்பிரிய நிறுத்த நடித்திடு பட்சி நடத்திய குகபூர்வ பத்தர் கணப்பிய நிறுத்த நடித்திடு பட்சி நடத்திய குகபூர்வ சித்திர கவித்துவ செத்த மிகுத்த திருப்புகழை சிறிது அடியேனும் செப்பென எனக்கு அருள்கை மறவேனேன்வர். சித்திர கவித்துவ செத்த மிகுத்த திருப்புகழை செப்பு என எனக்கு அருள்கை மறவேனே. திருப்புகழை பாடு நீங்கள் தானே சொன்னீங்க, பாடுறேன் இல்லையா? அப்போ திருப்புகழ் ஓதியது யார்? முருகப்பெருமான் சொல்ல அருணகிரிநாத பெருமான் ஓதுகின்றார். அருளாளர்கள் எல்லோருமே அப்படி தான். அவங்களா பாடலை, சாமி சொல்லி தான் பாடுறாங்க. எனதுரை தனதுரையாக ஞானசம்பந்தர் சொல்கிறார்ல, திரு இளம்பையங்கோட்டு தேவார். எனதுரை தனதுரையாக, எனதுரை தனதுரையாக. மணிவாசக பெருமான் நாயேனை தம்மடிகள் பாடுவித்த நாயகனை, திருவாசகம். நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை, என்னை பெருமான் திருவடியை பாடச் சொல்லி என்னை பணித்தான். சரி, நம்முடைய என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே திருமூலர். வள்ளல் பெருமான் நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நான் நாயகன் தன் வார்த்தை என்றோ. நான் சொல்லலை, உள்ள சாமி சொல்லிக்கிட்டு இருக்கார், நான் வாயை மட்டும் அசைக்கிறேன். எல்லா அருளாளர்களும் ஒரே நிலையில் தான் பேசுகின்றார்கள். நான் சொல்லவில்லை, நான் பாடவில்லை, தன் உள்ளிருந்து பெருமான் உணர்த்த நாம் அதை சொல்லுகின்றோம். இப்படித்தான் அனுபூதி. அனுபூதி என்றால் அனுபவத்தால் பெறுவது. உடன் ஆதல் என்று பொருள். உடன் எது? கந்தர் உடன் ஆதல். அதில் கந்தர், அது கந்தர் அனுபூதின்ற பாடல் அந்த தலைப்பை சொல்லும் பொழுது கந்தரால் அனுபூதி, கந்தரால் அனுபூதி, கந்தரிடம் இருந்து பெறுகின்ற அனுபூதி, கந்தரின் கண் பெறுகின்ற அனுபூதி என்று அதை 3ஆம் சிற்று சொல்லுவாங்க. இரண்டாம் உருவு வேற்றுமை இலக்கணத்தில் சொல்கிற மாதிரி 2ஆம் உருவு வேற்றுமை, 3ஆம் உருவு வேற்றுமை, 7ஆம் உருவு வேற்றுமைன்னு அதை சொல்லுவாங்க. கந்தரை சென்று அடைகின்ற அனுபூதி ஒன்று,
கந்தரால் பெறுகின்ற அனுபூதி 2, கந்தரின் கண் பெறுகின்ற அனுபூதி 3. இந்த உருவ வேற்றுமை சொல்லும்போது இலக்கணத்தில் ஐயால் கூ இன்னது கண்ணுன்னு சொல்லுவாங்க. உருவ வேற்றுமை 2ஆம் உருவ வேற்றுமை ஐ, கந்தரை சென்று அடைந்து பெறுகின்ற அனுபூதி 1. ஆள் அடுத்தது கந்தரால் பெறுகின்ற அனுபூதி அது 2. 7ஆம் உருவ வேற்றுமை கந்தரின் கண் பெறுகின்ற அனுபூதி. இது 3ஆக சொல்லுவாங்க. முதல்ல கோயிலுக்கு போவோம் சாமி கும்பிட்றதுக்கு, அப்படி சாதாரணமாக அது முதல் அனுபவம் முதல். அடுத்ததாக நிகழ்வது கந்தரால் பெறுகின்ற அனுபூதி. அப்போ என்ன, பெருமான் குருவாக எழுந்தருளி ஆட்கொள்வான் 2வது. 3வது நெறியை தந்து ஞானத்தை தந்து அந்த ஆன்மாவை குற்றங்களை எல்லாம் நீக்கி ஆட்கொண்டு நிறைவான ஒரு அனுபவத்தை பெறுவார். அதான் கந்தரின் கண் பெறுகின்ற அனுபூதி. அது 3வது. அதுதான். இப்போ இதை சைவம் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுச்சு? முதல்ல இறைவன் ஒன்றாய் இருக்கின்றான், ஆன்மாவின் பக்குவத்திற்கேற்ப அருட்குருநாதராக எழுந்தருளி வேறாய் நின்று அதற்கு உபதேசம் செய்கின்றான். 3வதாக அதற்கு அனுபவத்தை தந்து அதை ஆனந்தத்தில் அழுத்தும் பொருட்டு அதுக்கு உடனாய் நிற்கின்றான். ஒன்றாய் உடனாய் வேறாய்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் இவங்க இப்படி 3ஆக பிரித்து சொல்லுவான். அந்த வகையிலே கந்தர் அனுபூதி என்பது 51 பாடல்களை கொண்ட ஒரு அற்புதமான நூல். 51 என்பது தமிழ் எழுத்துக்கள் 51 மந்திரங்களாக விளங்குவது தான் நம்முடைய 51 பாடல்களும். இல்லை, முதல் பாடல் ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை சிறுவில் சாடும் தனியானை சகோதரனே. பாட்டுக்கு பொருள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கும், நிறையா பேர் பேசியிருப்பாங்க. ஆடும் பரிவேல்னால் என்ன, சேவல்னால் என்ன, ஒரு விளக்க உரை கொடுத்துருப்பாங்க. நமக்கு இந்த விளக்க உரையை படிக்கிறது முக்கியம் இல்லை, நிறைய விளக்க உரை படிக்கிறது, நிறைய விளக்க உரை கேட்கறது முக்கியம் இல்லை. நமக்கு என்ன பயன்? அது அந்த செய்தியின் மூலம் நாம் அனுபவத்தில் கொள்ள இருப்பது என்ன, இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆடும் பரி வேல் அணி சேவல், இந்த 3 தான் முதல்ல வைக்கிறாரு. பதிகம் தொடங்கும் பொழுதே காப்பு செய்யுள் ஒன்று விநாயகர் பதிகம் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக சொல்கிறது தான் ஆடும் பரி. ஆடும் பரினா ஆடுவது எது? மயில். பரினா எதுக்குன்னா அது வாகனமாக உள்ளது. பரினா பொதுவாக குதிரை. வேகத்தை குறித்ததனால் பரி என்கின்ற சொல் எதுக்கு ஏற்றப்பட்டது? மயில் மீது ஏற்றப்பட்டது. ஆடும் பரி அணி சேவல். அணி சேவல்னா 2 சேவல் நினச்சிக்க போகிறீங்க. சேவல் தான். அணி என்பது அழகு மிகுந்த சேவல். அணி சேவல் ஆடும் பரி, நடுவில் வேல். அது அமைக்கும் போதே அழுமையாக அமைச்சிருப்பார். இங்கே ஆடும் பரி வேல் சேவல். ஏன் அது ஆடும் பரின்னு சொன்னார்? மயில்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆடுகின்ற பரியாகி ஆடும் மயில் எப்படி இருக்கும்னா பிரணவத்தின் வடிவமாக விளங்கும். பிரணவத்தின் வடிவமாகிய மயில், அடுத்த வேல் ஞானமாகிய வேல், அடுத்தது சேவல். சேவல் என்பது எதை குறிப்பது என்றால், சேவல்ன்றது சேவலை தானங்க குறிக்கிறது. சேவல் என்றால் காத்தல் என்று பொருள். சேவகம் சொல்கிறாங்களே, காப்பவன் சேவகன், சேவகம். இப்போ சேவல் என்பது காத்தல். பிரணவமாக விளங்குவது மயில், வேலாக ஞானமாக விளங்குவது வேல், நம்மை காப்பாற்றுவது சேவல். இந்த 3த்தையும் பாடினாலே போதும். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். நம்ம என்ன சொன்னோம்? வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. இதையே சொல்லிட்டு இருக்கணும். இதையே சொன்னாலே போதும். இதுவே நமக்கு பாதுகாப்பு தான். நமக்கு வேலும் மயிலும் சேவலும் துணை. நம்மை காப்பாற்றுவதும் நம்மை ஈடேற்றுவதும் நமக்கு ஞானத்தை தருவதும் இந்த 3 தான். வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. பாடும் இப்படி பெருமானை புகழ்ந்து அவனை துதித்து பாடுகின்ற பணியையே எனக்கு அருள்வாய். பாடும் பணியே பணியாய் அருள்வாய். பாடுதல் என்பது அவனை ஓதுதல். படிக்கிறது இல்லை, படிக்கிறது வேற, பாடுறது வேற. பாடுதல் என்றால் அதில் ஒரு உருக்கம். பாடுதல் என்றால் தொடர்ந்து செய்வதற்கு பேர் பாடுதல். அவனை எவ்வளோ பாடு எடுத்துட்டு பண்ணுறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? உழைத்தல்னு பொருள். அதானே பாடு. பாடுன்னா என்ன பொருள்? உழைப்பு. இவங்களுக்காக எவ்வளோ பாடுபட்டிருப்பேன் நான் சொல்லுவோம்ல, பாடுபட்டிருப்பேன். இந்த பாடுபடுறதெல்லாம் என்னது? உழைக்கிறது. பாடும் பணி என்றால் பெருமானுக்காகவே பணி செய்கின்ற பணி. அவனை பற்றிய துதியாகவே சொல்லி அவனை துதித்து அவனுடைய புகழையும் அவனுடைய அருட்கருணைகளையும் நினைந்து 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 போற்றுதல் இந்த பணி. அந்த பணியை பணியாய் அருள்வாய். பணி என்றால் என்ன? பணிவு.
பணிந்து இருக்கணும். அதான் இப்போ நம்ம அலுவலகம் போகிறோம், அவர் எங்கே போயிருக்காங்க சார், அவர் பணிக்கு சென்றிருக்கின்றார். பணிக்கு சென்றிருக்கின்றார் என்ன பொருள்? ஒரு நேரத்தை வகுத்து இருக்கின்றார்கள். அங்கு ஒரு தலைவர் இருக்கின்றார், மேலாளர் இருக்கின்றார். அவர் மேலாளர் அந்த அந்த நிர்வாகத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு கட்டுப்பட்டு அவர் சொல்லுகின்ற செயலை எப்படி சொன்னாரோ அந்த நிலையிலே அந்த நேரத்திற்குள் அதை செய்து முடிக்க வேண்டும். முடிச்சுட்டு 6 மணிக்கு முடிச்சிட்டுனா வீட்டுக்கு கிளம்பிடணும். அதுக்கு பேர் தான் என்ன வச்சுருக்கோம்? பணி. ஏன் பணி? நாம் பணிஞ்சு தானே இருக்கோம். அங்கே காலையில் போகணும், இவ்வளோ நேரம் உட்காரணும். நம்ம வீட்டில் போயிட்டு இருக்க மாதிரிலாம் அங்கே செய்ய முடியாது. வீட்டில் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அங்கே பண்ணக்கூடாது. அங்கே ஒரு கட்டுப்பாடு. அப்போது அந்த இடத்து கட்டுப்பாட்டிற்கு நாம் எப்படி இருக்கோம்? பணிந்து இருக்கின்றோம். அதுக்கு பேர் தான் பணிவு. கட்டுப்பாடெலாம் இல்லை, சும்மா அங்கே சுற்றிக்கிட்டே இருந்தால் அது பணி கிடையாது. அது வேலை. வேலை வேறு, பணி வேறு. நாம் பணிந்து இருப்பது தான் பணி. நாம் நிறைய நூல்களை கற்கும் பொழுது ஆழ்ந்த திருமுறை நூல்களையும் சாத்திர நூல்களையும் அது போன்ற அனுபவ நூல்களையெல்லாம் கற்கும் பொழுது நமக்கு வர வேண்டியது என்ன தெரியுமா? பணிவு. பணிவு நமக்கு பொதுவாக வராது. அது கிட்ட ரொம்ப கஷ்டம். அது படித்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க சார், உங்களுக்கு நிறைய படித்தா நமக்கு ஒரு 4 பதிகம் 5 பதிகம் சேர்த்தா மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டாலே போதும். நமக்கு என்ன ஆகும்? நமக்கு தான் தெரியும், நமக்கு வேறு யாருக்கும் தெரியாதுன்ற ஒரு நினப்பு வந்துடும் பாருங்க. பணிவு போயிடும். கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாழ் அறிவன் நற்றாள் தொழார் எனின். பணியுமா பணியே. எல்லா அருளாளரும் பணிவு தான் சொல்கிறாங்க. பணிவு பெருமானிடம் பணிந்து ஏற்க வேண்டும். பணிந்து நம்முடைய செயலை செய்ய வேண்டும். அதுதான் பணியே. பாடும் பணி நம்மை தலைமையாக்கி விட்டுறோம். பொதுவாக நான் தான் பாடுறேன் இல்லைங்க ஐயா, நான் பாடலாம் வேறு யார் பாட போகிறா, நான் தான் பாடி ஆகணும். இந்த பணி என்ன? அது பணி தானே. அது நமக்கு பெருமான் இட்ட பணி தானே. ஆனால் நமக்கு என்ன ஆகிடும்? அது பணிவை தராது. நமக்கு தலைமையை கொடுத்துரும். அது நாம் தான் பண்ணுறோம் அப்படின்றது கொடுத்துரும். அதனால தான் சொல்கிறேன், எனக்கு அந்த பணியையே நான் பணியும்படி எனக்கு அருள வேண்டும். பாடும் பணியே பணியாய் அருள்வாய். பாருங்கள், சாமிக்கிட்ட வழிபாடு செய்வது கூட நம்முடைய பணி என்றால் நாம் பணிந்து செய்ய வேண்டும். அது நான் தான் கோயிலுக்கு போகிறேன்னா அப்போ யார் போகிறா கோயிலுக்கு? நாம் போகல, நான் தான் போது. யார் போகிறா? நான் தான் போது. ஒருத்தர் கேட்டாரா, எனக்கு எப்போ சாமி எனக்கு ஒரு ஞானம் பிறக்க எனக்கு நீ என்ன பண்ணு, நாளை காலைல வான்னு சொல்லிட்டாரான். நாளை காலைல வான். சரி, நாளை காலைல வரலான்ட்டு காலையில் வந்திருக்கான். காலையில் வந்து கதவு தட்டுறான். கதவு சாத்திட்டு கதவு தட்டும்போது, குருவே இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னால, யாரது? நான் தான் வந்திருக்கேன், கிளம்பி போயிரு அப்படின்ட்டார். அவன் போயிட்டான். என்னடா கிளம்பி போன்னு சொல்லிட்டார். திருப்பி மறுநாள் வந்தான். மறுநாள் கதவு தட்டுறான். குருவே நான் வந்திருக்கேன், நீ வர வேணாம், கிளம்பிடு. என்ன வர சொல்லிட்டு ஏன் போயிட்டார், வர வேணாம் சொல்கிறாருன்னு. அப்புறம் வந்து வாசல் நின்று எப்படியாவது கதவு திறக்க நேரத்தில் நின்றுக்கணும்னு வந்து நின்ட்டான். என்ன குருநாதா, நான் எத்தனை வாட்டி வந்து கேட்குறேன், நீ வந்து என்ன சொன்ன? நான் வந்தேன்னு சொன்னேனே. நான் வந்தேன்னு தானே சொன்னேன். இன்னும் அந்த நான் போகலைல்ல உனக்கு, அது போனதுக்கப்புறம் வா. அவர் என்ன சொன்னார்? நான் போன பிறகு வா. நான் போன பிறகு எப்படி வர முடியும்? நான்னா வேற இல்லை, அகண்ட அடியேன் வந்திருக்கின்றேன் அப்படி சொல்லியிருந்தா உடனே உபதேசம் பண்ணியிருப்பார். நான் வந்திருக்கிறேன்னு என்ன பொருள்? நான் தான் வந்திருக்கேன். அப்போ அவங்க குருநாதர் பெருசு இல்லை, அவர் சொல்ல போகிற உபதேசம் பெருசு இல்லை, நாம் வந்துட்டோன்றது தான் பெருசாகிடும். முதலில் நாம் செய்ய வேண்டியது என்ன? வழிபாட்டில் முதல் நிலை என்ன? பணிவு முதல்ல. சர்வீஸு. நீங்கள் எல்லா சமயங்களும் மதங்களும் முதல்ல கற்றுத்தரது அதுதான். நீங்கள் யாரையா போய் எதாவது வேலை செய்ய சொல்லி பாருங்களேன், என்ன வேலை செய்ய சொல்லிட்டாருன்னு வரமாட்டாங்க யாரும். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் அப்படி ஆயிடுச்சு. இப்போ மற்ற சமயங்கள்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்னா, முதல்ல பணி, அந்த வேலையை செய், இந்த வேலையை எடுத்து போய். சரி, ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், இடத்தோட பேர்லாம் குறிப்பிட விரும்பல. ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு போகிறேன் நான். அவங்க வந்து சமயம் சார்ந்தவர்கள் கூட அல்ல, தொண்டு ஆற்றுபவர்கள். அவங்க நம்ம போன உடனே என்ன பண்ணாங்க, இது நடந்த விஷயம். காலில் நான் மிதியடி போட்டிருந்தேன், செருப்பு, அதை கழட்டி கவரில் வாங்கி உள்ளே வாத்தி வச்சுக்கிட்டார் ஒருத்தர். அப்புறம் காலில் தண்ணி ஊற்றுறாங்க, உள்ளே போய் உட்காருங்கன்றாங்க. இதை பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸு அதெல்லாம் வந்து நின்றுருக்காங்க. அவங்க கொஞ்சம் நேரம் நிற்பாங்களாம், ஒரு அரை மணி நேரம் வரவங்களுக்கெல்லாம் இதை பண்ணுவாங்களாம். அது பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. முதல்ல இது இந்த மாதிரி தொண்டு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் அந்த டைம் போட்டு அலர்ட் பண்ணி செய்கிறாங்க. வாங்க இந்த நேரத்தில் செய்யுங்கன்னு சொல்ல போங்க பாருங்கள். இதெல்லாம் சைவம் சொல்லிட்டு இருந்தது. அடியார்களை கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி அடியார் அடி வணங்கும் திருநனாவே என்று நம்ம சமயம் சொல்லிக் கொடுத்த செய்தி. இதெல்லாம் அடியார்களுடைய திருவடியை பெற வேண்டும்,
அடியார்களுடைய திருவடியை வணங்க வேண்டும் சொல்லி இதெல்லாம் நாம் சொல்கிறோம். இது மற்றவங்க இப்போ பணி என்பது தான் மிக மிக முக்கியம். பணிவு நம்மை மேலேற்றும். பணியுமா பணியே, பணிவு தான் நம்மை மேலேற்றும். இதுதான் இந்த முதல் பாடலில் சொல்கிறார். ஆடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. கஜமுகாசுரனை வதம் செய்த விநாயகப் பெருமானினுடைய சகோதரனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானே என்று அது குறிப்பிடுவதாக அமைகிறது தான் முதல் பாடலாக அமைக்கின்றார். இப்படி பல்வேறு செய்திகளை போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறார். நமக்கு அனுபூதி எனக்கு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப சிறு வயதில் அனுபூதி ரொம்ப மனப்பாடலாம் பண்ணி வச்சுருந்தேன். தினமும் மனப்பாடம். உண்மையிலேயே இந்த 51 பாடல்களும் தினமும் ஓத வேண்டும், தினமும் ஓத வேண்டும். அதில் இருக்கின்ற ஒவ்வொரு பாடல்கள் ஒரு நாள் அந்த பாடல் நமக்கு ஒரு அனுபவத்தை தந்து நிற்கும். ஒரு நாள் நமக்கு அனுபவத்தை தரும். சாமி சொல்லுவாங்க, உல்லாச நிராகுல யோகயித சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. ரெண்டாவது பாட்டு ரொம்ப அருமையான பாடல். உல்லாச நிராகுல யோகயித செல்லாப வினோதனும் நீயலையோ. சாதாரணமாக இதை சொல்லியிருக்கார். முக்கியமான ஒரு செய்தியை வைக்கிறார் அந்த பாடலில். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதன் 6 நிலைகளாக முருகப்பெருமானை கொள்கிறார். உல்லாசம் அதோன்னா எல்லாவற்றையும் தந்து நிற்கின்ற நிலை தான் முதல்ல உல்லாசம். நிராகுலம் நம்முடைய துன்பங்களை எல்லாம் நீக்குதல். நிராகுலன் துன்பத்தை நீக்குபவன். யோகம், யோகம் என்றால் ஆன்மாவை ஒன்றுபடுத்துதல். யோக இதம் என்றால் மென்மையா. ரொம்ப இதமாக இருந்தது சார் அவர் கொடுத்தது, அந்த சுடு தண்ணி கொடுத்தாரு, தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருந்து. இதம்னா என்ன? எப்பொழுது நோய் நீக்கம் பெற்று விட்டதோ, நோய் நீங்கிய பிறகு அதுக்கு என்ன பண்ணணும்? இதமாக ஏதாவது கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் இதம் என்றால் உபதேசம். இங்கே உபதேசம் தான் யுகம். யோகத்திற்கு பிறகு இதம் என்பது உபதேசம். 6வது யோக இத சல்லாப வினோதம். சல்லாபம் என்றால் பெருமான் அதாவது எல்லா குற்றங்களையும் நீக்கிய பிறகு தனிந்து நிற்கின்றான். சல்லாபம். வினோதன் என்றால் அவனை ஆட்கொள்ளும் பொருட்டு அருள் வடிவை தாங்கி ஆன்மாக்களை அருள் வடிவனாக தோன்றுகின்றான் வினோதன். இது எதை குறிக்கிறது என்றால் 6 தலங்களையும் 6 படை வீட்டையும் குறிக்கின்றது. உல்லாசம் திருப்பரங்குன்றம், நிராகுலம் திருச்செந்தூர், அங்கே தான் சூரியனை அழிக்கிறாரு. யோகம் ஆவினன்குடி, பழனி யோகத்தலம். யோகம் இதம் என்றால் உபதேசம், சுவாமிமலை. சல்லாபம் தன்னிகை, பெருமான் தனிந்திருக்கின்றான். வினோதன் அருட்காட்சி கொடுக்கும் பொருட்டு அம்மை தேவயானையோடு காட்சி தருதல், அதுதான் வினோதன். சல்லாப வினோதனும் நீ அலையோ. இது பாருங்க, ஒரே வரியில் 6 படை விட்டியும் சொல்லிட்டார். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ. 6 தலங்களிலுமே பெருமான் வெவ்வேறாக காட்சி தருகின்றான். இது உயிர்களை ஈடேற்றும் பொருட்டு. இதுக்காக செய்யணும் இவ்வளோத்தையும். உயிர்கள் துன்பச் சூழலிலே சிக்கி கொண்டிருக்கின்றன. வினையின் தாக்கத்தால் ஆன்மா துன்பத்தில் சிக்கி கொண்டிருக்கின்றது. இதை மீட்க வேண்டும் என்றால் அதுக்கு தான் படை வீடு. படை எதற்கு? பொதுவாக படை வீடு ஒன்று தான். எது? திருச்செந்தூர் மட்டும்தான் படை. அவர் படை எடுத்துகிட்டு போனது, அவர் படை எடுத்துகிட்டு போன வீடுன்னு பார்த்தா இடம்னா எது? மற்றதெல்லாம் ஒரு உபசாரமாக சொல்லப்படுவது. நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய துன்பங்கள் நம்மை எதிர்க்கும் பொழுது நாம் அதை எதிர்ந்து வாழ்கின்றோம் இல்லையா, அது நமக்கு படை தானே. இப்போ ஒரு படையால் தானே நம்ம அதை நீக்கிறோம். இப்படி 6 படைகளாக விளங்குகிறது. 6 தலங்களுமே உயிர்களை காக்கும் பொருட்டு இறைவன் அருட்காட்சி தருகின்றான் வெவ்வேறு வடிவனாக. யோக நிலையில் நின்றும் அதற்கு உபதேசம் செய்யும் நிலையில் நின்றும் அருளுகின்றான். இப்படிப்பட்ட பெருமானை நாம் வழிபட வேண்டும். எப்படி வழிபட வேண்டும்? எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய். நமக்கு இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்காரே, தனுகரண புவன போகங்கள், அதான் கந்தர் அலங்காரத்தில் சொல்கிறார். எல்லாவற்றையும் பெருமான் தந்திருக்கின்றானே, எல்லாவற்றையும் தந்திருக்கின்றான். ஆனால் அதை நாம் கொள்ளும் பொழுது நம்முடையது என்பதாகவோ அதிலிருந்து நாம் அனுபவத்தை பெறுகின்றோம், பொருள்களிலிருந்து அனுபவத்தை பெறுகின்றோம் என்ற நிலையில் அல்லாது இது இறை திருவருளால் நமக்கு கிட்டியது, அவ்வளோதான். அதை பெறவில்லை என்றாலும் நமக்கு துன்பம் வராது. அதை பெறவில்லை என்றாலும் துன்பம் வராது. யாருக்கு துன்பம் வராது தெரியுமா? யார் இன்ப நேரத்திலே இன்பமாக இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களை துன்பம் ஒன்றும் செய்ய முடியும். ஒரு பெரிய இன்பம் வந்துருச்சு, ஐயா உங்களுக்கு இந்த லாட்டரி சீட்டு வாங்கினீங்களங்க ஐயா, அவர் அப்போது ஒரு லாட்டரி சீட்டு வாங்கினீங்களங்க ஐயா, அதில் 1 கோடி ரூபாய் விழுந்துருச்சு. சந்தோஷம் தாங்கலை இவருக்கு.
₹1,00,000 நமக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எந்த கடன் அடைக்கிறதுன்னு தெரியல, அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா என்ன பண்ணலாமா. அந்த லாட்டரி சீட்டு தொலைஞ்சு போச்சாங்க ஐயா, அவ்வளோதான், ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவருக்கு. அந்த என்னது தொலைஞ்சு போச்சா, அது எங்கே வச்சு எனக்கு தெரியலையே, எங்கே வாங்கினது தான், எங்கே வச்சான்னு தெரியல. அப்போ என்ன ஆயிடுச்சு, அவ்வளோதான், ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவருக்கு. ஏன் ₹1,00,00,000 போச்சே, ₹1,00,00,000 வந்தபோது எதுக்கு இவ்வளோ இன்பம், சரி விடுங்க சாமி கொடுத்தாரு போச்சுன்னு வச்சிங்களேன், சரி சாமி வேணான்ட்டார் போல இருக்கு. நாம் நினச்சிட்டு இருக்கோம் பொருளை நாம் பெறுவது தான் இன்பம்னு நினச்சிட்டு இருக்கோம். நாம் பெறாமல் இருப்பது நமக்கு நல்லது தான். எங்கள் ஆசிரியர் சொல்லுவார், நாம் இறைவனிடத்தில் சென்று ஒரு பொருளை யாசித்து நிற்கின்றோம், ஒன்று வேணும்னு கேட்டு நிற்போம் சாமிக்கிட்ட. என்ன, நாம் யாசித்து நிற்கும் பொழுது இறைவன் நமக்கு அந்த பொருளை தந்து விடுவான். நாம் என்ன பண்ணுவோம், மகிழ்ச்சி, கேட்ட கொடுத்துட்டார்ல சாமி. ஐயா சாமிக்கிட்ட போய் கேட்டாங்க, ஐயா கொடுத்துட்டார், ஏன் கேட்டாங்கம்மா கொடுத்துட்டாங்க, எல்லாம் கேட்டாங்க, எனக்கு சாமிக்கிட்ட போய் கேட்டாலே கொடுத்துட்றாரு எனக்கு. நாம் இறைவனிடத்தில் சென்று ஒரு பொருளை யாசித்து நிற்கும் பொழுது, நீண்ட நெடுங்காலம் யாசித்து நிற்கும் பொழுது அந்த பொருளை நமக்கு இறைவன் தந்து விடுவான். நாம் என்ன பண்ணணும், மகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். சரி, இப்படி வைப்போம், நாம் பல காலம் சென்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், ஆனால் இறைவன் நமக்கு அதை தரவில்லை. நமக்கு என்ன வந்துடும், கோவம் வந்துடும். சாமியை மாற்றுங்க சார் முதல்ல, நீங்கள் இந்த கம்பெனிலாம் அடுத்த கம்பெனி நம்மால் அப்படியே மாற்றிடும். ஒரு வாரம் போய் பார்ப்போம், சரி வரல, அடுத்த கம்பெனி வேறு. அதுவா, இறைவன் நாம் தொடர்ந்து நாளும் வழிபாடு செய்கின்ற பெருமான், நாம் ஒன்றை யாசித்து நிற்கும் பொழுது அதை நமக்கு இறைவன் தந்தால் நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். இறைவன் நமக்கு அதை தரவில்லை என்றால் நாம் மட்டற்ற மகிழ்ச்சியை கொள்ள வேண்டும். காரணம், அந்த பொருள் நம்மிடத்தில் இருந்தால் நாம் துன்பப்படுவோம் என்று இறைவன் நினைத்தான், அதனால் நமக்கு அதை தர மறுத்து விட்டான். அதான் உண்மை. அது நம்மக்கிட்ட இருந்ததுன்னு வச்சிங்களேன், நம்ம கஷ்டம், அந்த கஷ்டத்துக்கு நிற்க போவோம், திருப்பி அங்கே தான் போய் நிற்கணும். அது வேணாம், அது வந்தால் திருப்பி நீங்கள் தான் வந்து நிற்பேன், அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் சாமி. அப்போது நாம் நினைந்து கொண்டிருக்கின்றோம் பெறுவது தான் இன்பம்னு. இல்லை, பெறாமல் இருப்பதும் ஒரு வகையில் நல்லது தான். பெறாமல் இருப்பதும் ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா நமக்கு அது இருந்ததுன்னா நமக்கு அது பிரச்சனை வந்திருக்கும். ஒரு 10 லட்ச ரூபா காணாமல் போயிடுச்சு, போச்சா விட்டு தள்ளுங்க. ஏன், நல்ல வேலை அது இருந்து இன்னும் நமக்கு வேறு எதையாவது பிரச்சனையாக்கி இன்னும் பெருசாக்கி இருந்ததுன்னா, பொருளை இந்த சிந்தனை நமக்கு அறிவில் இருக்குது. இதை நம்ம அனுபவத்தில் வச்சுக்கிட்டோம்னா, பொருள் நம்மை விட்டு இழக்கும் பொழுது நாம் துன்பப்பட மாட்டோம். நமக்கு ஏன் துன்பம் வருதுன்னா, அது நம்ம கூட தான் இருக்கும்னு ரொம்ப காலமாக நாமளாக ஒரு முடிவு பண்ணி வச்சுருப்போம். அது இல்லாமல் போச்சுன்னா உடனே நம்ம கஷ்டம், அது இல்லாமல் போச்சே சார், அது தொலைஞ்சு போச்சு. இது உறவுகளுக்கும் சரி உடைமைகளுக்கும் சரி ரெண்டுமே. அதனால தான் பற்று கொள்ள வேண்டாம். இன்பத்தில் இன்பம் விளையாதான், துன்பத்தில் துன்பம் உறுதல் இலன். திருக்குறள். யார் ஒருவர் இன்ப நேரத்திலே இன்பம் இல்லாமல் தன்னுடைய வாழ்வை நடத்தி கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களை துன்பம் ஒன்றும் செய்ய முடியாது. துன்பம் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. துன்பம் என்ன பண்ண, இவங்கிட்ட போய் என்னத்த பண்ணுறது, இவன் இன்பம் வந்தாலே ஒன்றும் பண்ண மாட்டான், சும்மா தான் வந்திருப்பான். ஐயா உங்களை மாதிரி ஒரு பெரிய ஒரு அந்த நிலையை, இங்கே ஞான நிலையை பார்க்கவே முடியாதுங்க ஐயா, நான் அப்படி உங்களை பார்த்த உடனே ரொம்ப பிரமிப்பாயிருச்சுங்க ஐயா, புகழ்ந்து தள்ளுவான். நமக்கு அப்படியே தரையில் கால் நிற்காது, அப்படியே பறந்துக்கிட்டு இருப்போம். அவன் கிடக்கிறான் சார், அவன் பேச்சு இங்கே வேறு, அப்படியே ஒருத்தர் திட்டுறான்னு வச்சுக்க, நமக்கு என்ன ஆகிடும், கோவம் வந்துடும். என்ன நம்மளை புகழ்ந்தா, ஒரு 4 பேர் புகழ்ந்தாங்க, ஒரு 2 பேர் நம்மளை திட்டுறாங்களே, நமக்கு இவங்க மேலே வெறுப்பு வந்துடும், அவங்க மேலே. ஏன், விருப்பத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் வெறுப்பையும் நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகும். எதையுமே என்ன பண்ணணும், சரி சொல்கிறாங்களா, பாராட்டுறாங்களா, சாமி ஏதோ குருவரும் நமக்கு இந்த பாராட்டு, ஏதோ நம்ம ஏதாவது திட்டி தீக்கிறாங்களா, நம்ம செஞ்ச தீவினை நம்மளை திட்டுறாங்க போல இருக்குது, அவ்வளோதான். இப்படி தான் கருதணும். நாம் செய்த வினையின் பயனை நமக்கு பெருமான் ஊட்டுகின்றான். இந்த நிலையில் நாம் கடப்போமே ஆனால் நமக்கு இந்த துன்பம் கிடையாது. நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், வருவதைத்தான் இன்பம் என்றும் செல்வதை துன்பம் என்று நினைக்கின்றோம். அருணகிரிநாத பெருமான் ஒரு அருமையான செய்தியை சொல்கிறார். எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய். ஐயா, இழத்தல் நலமா, இழத்தல் நலம்ன்றார். நீ இந்த உலகப் பொருள்களிலிருந்து உன்னை நீ இழப்பாயே, ஆனால் உனக்கு நலம், அந்த நலத்தை முதல்ல எனக்கு கொடுங்க சாமி, அதை முதல்ல கொடுங்க. எனக்கு இதில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கு, விட முடிய மாட்டேன். ஏன், நமக்கு பொருள்கள் மீது நாட்டமும் செயல்களின் மீது நாட்டம் இருக்கின்ற வரையில் இறை பற்று நமக்கு இருக்காது. முதல்ல பொருள்களிலிருந்து நாம் நீங்கணும்னா உடனே திறந்துட்டு எல்லாத்தையும் விட்டு காட்டுக்கு போடுறோமா சார், அதுக்கு ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்படும்? அப்படி இல்லை, பொருள் இருக்கத்தான் செய்யும். பாதி பேர் நினச்சிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் எல்லாவற்றையும் துறந்துக்க வேண்டும், பொருள்கள் மீது பற்று இருக்க வேண்டாம் என்று சொன்னால் நாம் துறவியாக வேண்டும். எல்லாவற்றையும் விட்டு இல்லறத்தை துறந்து எங்கேயாவது மலைக்கு போயிட்டார், அவர் துறவி ஆகிட்டார் சார்,
அது என்னமோ பெரிய போஸ்டிங் மாதிரி. அது ஒரு துறவி. அவர் எல்லாத்தையும் விட்டு அவர் எங்கேயோ போயிட்டார். எங்கே போயிட்டார்? வீட்டை விட்டு போயிட்டார், காணாமல் போயிட்டார். அவர் அதுக்குன்னு ஒரு துறவியா? இல்லை, அவருக்கு வாழ தெரியல. அவரை நீங்கள் துறவின்லாம் சொல்ல முடியாது. இப்போ அப்படி தான் பாதி பேர் துறவின்னு வச்சுட்டு. வீட்டில் பிரச்சனை, பொண்டாட்டிக்கிட்ட சண்டை, கடன் வாங்கிட்டாரு, பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை, சொந்தக்காரன் சண்டை, எந்த சண்டை எப்படி தீக்கணும்னு தெரியல, எல்லாத்தையும் தூக்கி போட்டு கிளம்பிங்க ஊருக்கு போயிட்டார். அவர் சன்னியாசி ஆகிட்டார் சார். இப்போ சன்னியாசி ஆகுதுன்றது என்ன ஆச்சுன்னா, பிரச்சனை வந்தால் இருக்கிற இடத்த விட்டு ஓடி போயிட்டா சன்னியாசி. அப்படி கிடையாது. துறவை சைவம் எப்படி சொல்லுகிறது? அகத்துறவு. பொருள்லாம் இங்கே தான் இருக்கும், எல்லா பிரச்சனையும் இருக்கும், எல்லாமே தான் இருக்கும். நாம் இங்கே இருந்து தான் ஆகணும். நாம் காட்டில் தான் இருக்கணும்னா காட்டிலே நம்மளை ஒரு நாயாவோ பூனையாவோ எருமையாவோ போட்டு படைச்சிருக்கலாம்ல. சாமி தப்பாக பண்ணியிருப்பார். இல்லை, நம்ம இங்கு படைத்திருக்கின்றான் என்றால் நாம் இங்கே வாழ வேண்டிய கட்டாயம். நாம் இங்கே தான் இருக்கணும். பற்றல் இல்லாமல் நாம் இதே இடத்துல இருக்கணும். எப்படி தண்ணீரிலே தாமரை இலை இருந்தாலும் அந்த இலையிலே தண்ணீர் ஒட்டுவதே இல்லை. என்றைக்காவது தாமரையில் தண்ணி ஒட்டியிருக்கா? ரொம்ப நேரம் இருந்தால் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு சார் போடுவோமா? இல்லை. தண்ணியிலேயே இருந்தாலும் அந்த நீரிலே அந்த நீரால் அந்த தாமரை இலை எந்த பாதிப்புக்கும் உள்ளாகலை. அப்படி தான் அந்த உலகத்தில் இருக்கணும். நாம் இங்கே தான் இருக்கணும், ஒட்டாமல் இருக்கணும். எதிலுமே பற்று இல்லாத நிலை, அதுதான் இழத்தல். நம்மை நாம் முழுமையாக சரணாகதி கொள்ளுதல், பெருமானிடத்திலே நம்மை அடைக்கலம் கொடுத்தல் என்பது அதுதான். அந்த நிலையிலே நாம் விளங்குவோமே ஆனால் நமக்கு துன்பம் இல்லை. எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய். எல்லாத்தையும் இழந்தாச்சு. எல்லாத்தையும் இழந்துட்டதுக்கு பிறகுதான் நமக்கு பெருமான் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுவான். எப்படி சொல்லிட்டார் பாருங்க விஷயத்தை. எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாயின்னு என்ன பண்ணுறோம்? இழந்ததற்கு பிறகுதான் நாம் நலம் என்கின்ற ஒன்றை பெறுவோம். அது என்ன தெரியுமா? உபதேசமாக குருவால் பெறப்படுவது. பற்று அற்ற நிலையில் தான் உபதேசமே பெறுவோம். உபதேசம் நம்ம எங்கேயோ போய் யாரோ கேட்டோம், சார் ஒரு 1000 ரூபா கட்ட சொன்னாங்க, உபதேசம் பண்ணாங்க, வாங்கி வந்துட்டேன். அது கிடையாது உபதேசம். சும்மா யாரும் காதுக. குருவை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது. குருவை நமக்கு இறைவன் காட்டி நிற்பான். நம்மை ஆட்கொள்ளும் பொருட்டு இறைவனே மானுடச்சட்டை தாங்கி குருவாய் எழுந்தருளை வருவானே தவிர அவர் குருவான் சார், அவர்கிட்ட ஒரு 1000 ரூபா கட்டிட்டிங்கன்னா நீங்கள் போயிட்டு பண்ணிக்கலாம், அது குரு கிடையாது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் சார், ஒரு 2-3 பேரை ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். யாராவது ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஏதாவது உபதேசம் வாங்கிக்கலாம் தான் இருக்கேன். அப்படியா? நாம் தேர்ந்தெடுக்கக்கூடாது குருநாதரை. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மை அவர்களிடத்திலே உபதேசம் பெற சொல்லி இறைவன் நமக்கு வழிகாட்டுவான். நாம் திருக்கோவிலுக்கு செல்வதே எதற்காக என்றால் குருநாதரை பெறுவதற்காக. ஏன்னா இந்த பிறவியிலே மானுடர்களாக வாழ்கின்ற நமக்கு இறைவன் எப்படி நம்மை நெறிப்படுத்தி நம்முடைய துன்பங்களை நீக்கி நமக்கு முத்தி என்கின்ற நிறைவான முத்திக்கு பிறகு விளங்குகின்ற சித்தியை இறைவன் எப்படி நமக்கு அருளுவான் என்றால் மானுட சட்டை தாங்கி குருநாதராய் எழுந்தருளி அருள் செய்வான். நமக்கு நம்முடைய அனுபவத்திற்கு ஏற்ப நம்முடைய பக்குவத்திற்கு ஏற்ப நமக்கு இறைவன் மானுட சட்டை தாங்கி வந்து ஆட்கொள்வான். அதெல்லாம் குருநாதரை பார்க்கவும் வணங்கிடணும். யாரோ ஒரு குருநாதராக நமக்கு இருக்கலாம். யாராவது அருட்குருநாதராக தீக்கை அளிக்கின்ற மிகப்பெரிய பேச்சிலே பெரியோர்கள் விளங்கினால் அவளை வணங்கணும். ஏன் தெரியுமா? இவர் நமக்கு குருநாதராக நாளைக்கு சாமி சொன்னாலும் சொல்லுவார், நமக்கு தெரியாது. அதனால தான் யாரை வேணால் சொல்லுவார், நமக்கே தெரியாது. அதனால தான் சிவனடியார்களாக முருகனடியார்களாக இறைவனையுடைய திருவடியை பெற வேண்டும் என்ற நிலையிலே தன்னை இறைவனிடத்திலே ஒப்படைத்து வாழ்கின்ற எத்தனை ஆன்மாக்களை கண்டாலும் வணங்கிடணும். நாம் இவர் அடியாரெல்லாம் இருக்க மாட்டார் சார், நம்ம யாரையும் முடிவு பண்ண முடியாது. கூடும் அன்பினில் கும்பிடல பார்த்தா வணங்கி நாளைக்கு அவர் நம்மளுக்கு குருநாதராக சாமி சொல்லுவார். அப்போ போய் நிற்பீங்களா? நேற்று இவர் பார்க்காம போனாரேன்னு அப்போ அவர்கிட்ட கெட்ட பேர். அதனால் நம்ம என்ன பண்ணோம்? அடியார்களை கண்டால் வணங்க வேண்டும் என்கின்ற முதல் பண்பை நமக்கு சொல்லியிருந்தார். அதற்கு பிறகுதான் அந்த குருநாதரால் ஆட்கொள்ளப்படுவோம். அவர்கள் ஆன்மாவின் பக்குவத்திற்கு ஏற்ப அதற்கு உபதேசம் செய்வார்கள். அந்த உபதேசம் என்பது பின்பு தான் நிகழும். அதை தான் சொல்கிறார், சொல்லாய் அப்படின்னு கேட்குறார். ஏன்னா நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். எல்லாத்தையும் இழந்தவர் எப்படி பேச முடியும்? எதுவும் பேச முடியாதுல்ல. இப்போ சொல்லலாம் அவர். எல்லாம் இழந்துச்சா? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா நீங்கள் வேறு எந்த இடத்துலையும் இல்லை. நீங்கள் வீட்டு நீங்கள் அங்கே கோயிலுக்கு அந்த பக்கமாகவோ இல்லை கோயிலுக்கு வெளிப்பக்கமாகவோ எங்கேயாவது நீங்கள் போயிருந்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்கள் காதில் விழுமா? விடாது. இங்கேயே நீங்கள் இருந்து இங்கேயே கவனமாக இருந்து இங்கேயே கூர்ந்து கவனிக்கும் பொழுது தான் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நம்மால் கேட்க முடியும். அப்படி தான் இந்த உலகத்தில் உபதேசமும் அப்படி தான். இங்கே நாம் இந்த உலகச் சூழலிலேயே நாம் சிக்குண்டு இதற்கு உள்ளாகவே நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போமே. ஆனால் அவனுடைய உபதேசம் என்கின்ற அந்த சொல் இருக்குல்ல, அது நமக்கு காதில் விடாது. அவன் சொல்லிட்டு தான் இருக்கான், நமக்கு தான் வேற கேட்டுக்கிட்டு இருக்குல்ல நிறைய. அந்த கேட்குறத நிறுத்தினா தான் அவன் சொல்கிறது கேட்கும். அதுதான் சொல்கிறாரு, எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே என்று சொல்லுகின்றார்.
இன்னொரு அனுபூதியில் இன்னொரு அருமையான செய்திகளை சொல்லுவார். பல்வேறு செய்திகளை அனுபூதியில் சொல்லுவார் வந்தீங்கநாத பெருமாள். இதில் எல்லோருக்கும் வரலாறாக சொன்னால் தான் பிடிக்கும், கதையாக சொன்னால் தான் நிறைய பேர் எடுத்துப்பாங்க. சாமி எப்படியாவது என்னோடய உள்ளத்தில் வந்து நீங்கள் குடிக்கொள்ளணும், இறைவனை எங்கே தேட வேண்டும், வெளியில் தான் தேடணும், ஆனால் காண்பது எங்கே, உள்ளத்தான். தேடி கண்டு கொண்டேன் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். தேட முடியாத பெருமானை ஒரு இடத்தில் சென்று தேடிட்டேன்னு அர்த்தம், அப்படி சரியாக தேடலன்னு அர்த்தம் முதல் இல்லையா. தேடி கண்டு கொண்டேன் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். தாய்மானவர் சொல்லுவார், ஆனந்த கழிப்புன்னு தாய்மானவர் பாடல் வரும். குருநாதர் உபதேசம் பண்ணாராம். குருநாதர் அவருக்காக எழுந்தருள் என்ன சொன்னாரா, பற்றிய பற்றற உள்ளே தன்னை பற்றச் சொன்னான். பற்றிய பற்று அற உள்ளே தன்னை பற்றச் சொன்னான். பற்றுகள் நீங்க வேண்டுமா, பற்றுகள் நீங்க வேண்டாமா உங்களுக்கு, நீங்கள் என்ன பண்ண தெரியுமா, உள்ள பற்றுங்க. உள்ள பற்றுன்னு என்ன அர்த்தம், வெளியிலேருந்து நீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உள்ளத்து அளவில் இருந்து இறைவனை வழிபாடு செய்யுங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடனே முதல்ல என்ன பண்ணுவோம், சரிங்க ஐயா சரிங்கன்னு நான் சொல்லுவோம். சரிங்கன்னு சொல்லிட்டு கண்ணை முடிப்போம் முதல்ல. ஏன், முதல்ல நம்ம உள்ளே போகிறதுக்கு முத காரணமே கண்ணு தான். கண்ணை மூடினாதான், இல்லைன்னா ஓடிக்கிட்டே இருக்கும் அது பாட்டு கிடக்கிறது. நீங்கள் கஷ்டப்பட்டு கண்ணை மூடினா கூட காது ஓடிடும் ஒரு பக்கம். ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கூர்ந்து கவனிச்சா கூட அப்போ தான் நெய் பொங்கல் போட்டிருப்பாங்க. போட்டாங்க நெய் தான் கரெக்டு, முடிஞ்ச ஒன்று கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். போச்சா, ஒவ்வொன்றும் ஒரு பக்கம் போயிட்டே தான் இருக்கும். ஐவாய் வழி செல்லும் அவாவினையேன்னு வர ஒரு இடத்துல கந்தர் அனுபூதியில் அது ஒரு பக்கமாக போயிட்டுருக்கோம் இஷ்டத்துக்கு. நம்ம எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்றால் முதல்ல என்ன பண்ணணும், எல்லாத்தையும் அடைக்கணும். எல்லாத்தையும் அடைக்கணும்னா கையை காலம் மூஞ்செல்லாம் கட்டி இருக்கு, அப்படி கிடையாது. ஒருத்தர் என்ன பண்ணாரா, இந்த புலன்களால் தான் சார் ரொம்ப பிரச்சனை, புலன்களால் தான் பிரச்சனை. நாம் என்ன பண்ணுவோம், முதல்ல கண்ணு பெரிய பிரச்சனை. முதல்ல அந்த கண்ணை கட்டிடுவோம், கண்ணை கட்டிக்கிட்டார். அப்புறம் பார்த்தா காதல் எழுது, சரி காதையும் சேர்த்து கட்டிடுவோன்னு காதை கட்டிட்டார். சத்தம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ சரி காதை கட்டியாச்சு, சரி வாசனை கிசனை வந்துட போகுது, சரி மூக்கையும் சேர்த்து கட்டிடுவோம், மூக்கையும் சேர்த்து கட்டியாச்சு. இப்போ வாசனையும் வராது, வாசனையும் வராது, காதுலையும் கேட்காது, வச்சும் கேட்க, சரி ஓகே. திடீர்னு பார்த்தா ஏதாவது சுவை இவை நாக்கில் ஏதாவது ஊறப்போகுது, வாயையும் கட்டிடுவோம் சேர்த்து வச்சு. வாயையும் எல்லாத்தையும் உடம்பு மேலே ஏதாவது பட்டுருச்சுன்னா அந்த நமக்கு உடம்பு ஊறுதல் ஏதாவது வந்துடும், இதை காற்றுக்கத்து வந்துருப்போம். முதல்ல எல்லாத்தையும் போத்திப்போம், எல்லாத்தையும் முடிஞ்சாச்சு. மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த 5 கருவிகளால் பெருக்கின்ற 5 புலனோ என்ன ஆச்சு, எல்லாத்தையும் கட்டி போட்டாச்சு. இப்போ எல்லாம் ஒருங்கிணைச்சாச்சா, இல்லை ஒன்றாயிடுச்சா அப்படின்னு பார்த்தா எல்லாத்தையும் பண்ணியாச்சு, உட்காந்துட்டுருக்காரு. இப்போ எதுவுமே ஆவலை, ஒன்றத்தை மட்டும் கட்டலை. எது, எல்லாத்தையும் கட்டியாச்சு. ஆமாம், இப்போ ஏதாவது கேட்டிருக்குமோ, கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் கட்டியிருக்கவே வேணாமே அதை. இப்போ ஏதாவது வந்திருக்குமா, எதிர்க்க வந்திருக்கும் போல இருக்கு, நம்ம தான் கண்ணை கட்டிகிட்டு இருக்கோம். இந்த உள்ள ஒன்று இருக்குல்ல, முதல்ல அதை தான் கட்டணும். நீங்கள் இதெல்லாம் கட்ட வேண்டாம், இதெல்லாம் அப்படியே இருந்தாலே பிரச்சனை இல்லை. முதல்ல அதை கட்டணும். எதை, அதுதான் மனம். அதை கட்டணும். அதை கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா அது பாட்டு. நம்ம ஒரு டெய்லி கோயிலுக்கு நமக்கு ஒரு நாள் போவோம், சாமி கும்பிடுவோம். எல்லோரும் கேட்பாங்க, தினமும் ஏன் வழிபாடு செய்வாங்க? ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு நாளோ, ஒரு 5 நாளைக்கு ஒரு நாளோ, இல்லை மாதத்தில் ஒரு நாளோ, சில பேர் வருஷத்துலேயே ஒரு நாள் தான். இது என்னத்தை பண்ணுறது, இப்படி தான் தினமும் அங்கே கோவில் சாமி கும்பிடுவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணாரா, வேடிக்கையாக சொல்லுவாங்க. ஒருத்தர் வீட்டில் எல்லாருக்கும் ஒரு ஏதாவது வளர்ப்பாங்க இல்லையா, ஏதாவது வீட்டில் நாய்க்குட்டி வளர்ப்பாங்க, பூனைக்குட்டி வளர்ப்பாங்க இல்லையா, மாடு வளர்ப்பாங்க, இப்படி தான் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஒருத்தர் குரங்கு வளர்த்தாரான் வீட்டில், குரங்கு வளர்க்க யாராவது குரங்கு வளர்ப்பாங்க. அவர் குரங்கு வளர்த்தார், குரங்கு வளர்த்து வச்சுருக்காரு. சரி குரங்கு வளர்த்து அவர் வீட்டுக்கு போனோம். அவர் வீட்டுக்கு போனால் அவர் குரங்கு உட்காந்துட்டுருக்கு, அங்கே உட்காந்துட்டுருக்கு குரங்கு. அவர் பேசிக்கிட்டே இருக்கார். அப்புறம் எப்படி இந்த மாதிரி நல்லா இருக்கீங்களான்னார். சரிங்க நல்லா தாங்க இருக்கேன் நல்லா. பலாரம் குரங்கு தலையில் கொம்பாலே அடிச்சு அவர் அடி அடித்தார். அது சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தது, அது தலையில் பட்டுன்னு அடி அடித்தார். அப்புறம் அடிச்சிட்டோன்னே நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்குமா அடித்தா நமக்கு என்ன தோணும், நம்மளை ஒரு வேலை திட்டுறதுக்காக ஏதாவது சொல்கிறாரான்னு தெரியல. அப்புறம் எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்களா, எதை போகிறீங்களா, இல்லை இருக்கட்டுங்க ஏன் அப்புறமா சாப்பிட, பலாரம் திருப்பி இன்னொரு அடி அடித்தார். அது கொஞ்சம் மனம் வந்தாக்கே கஷ்டமாயிருச்சு. என்னடா அது நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது பாவம் அதை போட்டு அடிக்கிறாரு, நம்மளை அடிக்காதான் அடிக்கிறாரா, இல்லைன்னா அவருக்கு ஏதாவது கோவமானு தெரியலையேன்னு வேறு மனசில் நினச்சி கம்முன்னு இருந்துட்டேன். 3வது வாட்டி எதாவது பேசுகிறேன். சரிங்க ஐயா அப்புறம் வாங்க நம்ம சாப்பிட போகலான்னாரா. சரிங்க ஐயா நம்ம பலாரம் திருப்பி இன்னொரு அடிச்சிட்டார் போட்டு. எனக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. என்ன இத்தனை வாட்டி போட்டு இப்படி பண்ணிட்டீங்களே, ஐயா ஏங்க ஐயா அதை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இப்போ என்ன பண்ணுன்றீங்க. அதை அடிக்காதீங்க பாவம், அது பாட்டு சும்மா தானே இருக்குது, அதை போய்ட்டு எப்போ பார்த்தாலும் நீங்கள் அப்பப்போ போட்டுக்கிட்டே தலைமையில் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க ஐயா, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. சரி நான் ஒன்றும் பண்ணலங்க ஏன் சொல்லிட்டு அந்த கொம்பை எடுத்து ஓரமாக வச்சுட்டாரு. அப்புறம் பேசிக்கிட்டே இருந்தார், போயிட்டே இருந்தார். பண்ணால் கொஞ்ச நேரம் பார்த்து பார்த்தா அந்த குரங்கை காணோம். எங்கடா பார்த்தா அந்த குரங்கு தலை மேலே வந்துருக்கு. என்ன அவர் இப்படி வந்தது, அப்படி கீழே வந்துச்சு, அப்படி மேலே ஏறிச்சு. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார், பேசிக்கிட்டே இருக்கார். அது மேலே தலைக்கு மேலே ஏறி வந்துருச்சு. ஏங்க என்னங்க பார்த்துக்கிட்டே இருக்கேன், தலைக்கு மேலே குரங்கிடுச்சு, நீங்கள் தான் ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னீங்களே இல்லை.
அதுக்கு நீங்கள் இப்படியே கம்மிட்டு இருப்பீங்கன்னு. அவர் அந்த கொம்பை எடுத்தார் பாருங்க, ஓடி போயிடுச்சு. அது அந்த கொம்பை எடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு, ஓடி போயிடுச்சு. இப்போ தெரியுதா, இப்படி தான் மனசு. தினம் அதுக்கு தலையில் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு தேவாரத்தையும், ஒரு திருப்புகழையும், ஒரு திருவாசகத்தையும், ஒரு அது கந்தர் அனுபூதியும், ஒரு அலங்காரம் தினமும் போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு இல்லைன்னு வச்சுங்களேன், அது பாட்டு ஏறிடும். நம்ம அங்கே போகலாமா, இல்லை இங்கே போகலாமா, இப்படி போகலாமா, நம்மளை யார் கேள்வி கேட்குறாங்க. நம்ம போய் அப்பப்போ போட்டுக்கிட்டே இருக்கணும். கோயிலுக்கு போனோங்க, நிகழ்ச்சி நடக்க தான் போனோம், அப்போ வந்துடும் பாருங்க. அப்போ நம்ம இந்த திருக்கோயிலுக்கு சென்று அவனை வழிபடுவதற்காக நம்முடைய நேரத்தை ஒதுக்கி கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு துன்பம் கிடையாது. நேற்று கூட ஒரு இதில் பேசும்போது சொன்னேன், நம்ம வினை தாக்க வரும் பொழுது வினையாக சொல்லப்படுகின்ற ஒன்று எப்படின்னா அதோட டைம், அது அவ்வளோதான், நேரத்திற்கு உட்பட்டது தான் நம்முடைய வினை. இன்ப துன்பம் என்பது என்ன, நேரத்துக்கு. இந்த நேரத்தில் நம்ம கோயிலில் இருந்தால் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அது பாவம், கோயிலுக்கு வெளியே நின்றுருக்கோம், கோயிலுக்குள்ளே தான் இருக்கான் போல இருக்குது, சரி விடு அப்புறமா வருவோம், அவ்வளோதான், வராது அதுக்கப்புறம்லாம். அது அந்த நேரத்தில் தான் 7 மணிக்கு இவனுக்கு போய் எதையாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்கலான்னு ஒரு டைம் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு இந்த மொபைலுக்கு வேலிடிட்டி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி. அந்த டைமை மீறிடுச்சு வச்சிங்களேன், அது ஒன்றும் பண்ண முடியாது, இன்வேலிட் ஆகிடும் அது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், முடிந்த அளவு நம்முடைய நேரத்தை இறை வழிபாட்டிலேயே வைத்துக்கொண்டே இருப்போமே, ஆனால் நமக்கு துன்பம் கிடையாது இல்லையா. நம்ம ஏன்னா நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கோமா, இங்கே உட்காந்துட்டு வழிபாடு செஞ்சு நல்ல செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். நம்ம இந்த இந்த குறிப்பிட்ட இந்த 1 மணி நேரத்திற்குள் நாம் ஒரு துன்பத்தால் தாக்கம் அடைய வேண்டும்னு ஒரு நிலை இருக்குன்னு வச்சுங்களேன், அது என்ன பண்ணோம், இப்போது எதுவுமே கிடையாது. நாம் தான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கோமே. நாம் திருக்கோவிலுக்கு வந்து இது போன்ற நல்ல அருள் நூல்களை சிந்தித்து நாம் அமைதியாக இருந்து அதை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்றால் நாம் எந்த புதிய வினைகளையும் ஈட்டாமல் இருக்கின்றோம். ஞாபகம் வச்சுக்கணும், நாம் எந்த புதிய வினைகளையும் ஈட்டாமல் இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நாம் இந்த தருணத்தில் இந்த வினையால் தாக்கப்படுவோம்னு ஒன்று இருக்கும் பாருங்க, அதுவும் நமக்கு கிடையாது. ரெண்டுமே இல்லை. ஒன்று வினை ஈட்டமும் கிடையாது, வினை தாக்கமும் கிடையாது. இந்த ரெண்டுத்தையும் தாண்டி 3வது என்ன, நாம் சிவபுண்ணியத்தை ஈட்டி கொண்டிருப்போம். நாம் சிவபுண்ணியத்தை ஈட்டிகிட்டு இருப்போம். அருளாளர்கள் அதுதான் சொல்கிறாங்க, நாம் வழிபாட்டிலேயே நம்மை வைத்து கொண்டிருப்போமே, ஆனால் சிவபுண்ணியம். சிவபுண்ணியத்தால் என்ன பயன், அதை பெற்றவர்களுக்கு தான் தெரியும். அருளாளர்கள் அதை பெற்றவர்கள் அவனையே நித்தமும் நினைந்து கொண்டே இருக்கின்ற நிலையை தான். இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான், எப்பொழுதும் நினைந்து கொண்டே இருத்தல். இது எப்படி சார் முடியும்? ஸ்டேஷனுக்கு போகிறோமா, ட்ரெயினில் போய் நிற்கிறோமா, எவ்வளவோ நேரம் ஆச்சு பாருங்கள் சார், ட்ரெயினே வரமாட்டேன், அந்த படுபாவி பயிலுங்க ஏன் தான் அப்படிலாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், 5 எழுத்து சொல்லலாம்ல, நம்ம வேர்டு சொல்லிகிட்டு இருக்கலாம்ல, 5 எழுத்து. ட்ரெயினும் வந்த மாதிரி ஆச்சு, யாரையும் திட்டாத மாதிரியும் ஆச்சு, நமக்கு சிவபுண்ணியத்தையும் ஈட்டியது போல் ஆகிடும் இல்லையா. நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது சார். ஏன் இருக்க மாட்டேங்குது, நமக்கு தான் 24 மணி நேரம் இருக்குல்ல. அந்த 24 மணி நேரத்தில் ஒன்று நினைக்கலாம்ல, நினைந்து கொண்டே இருக்கலாம் இல்லையா. நினைந்து அப்போது நினைத்தல் நம்முடைய உள்ளத்தில் தான் முதலிலே உள்ளம் தான் சரி செய்யப்பட வேண்டியது. அது சரியா இல்லைன்னு வச்சுக்கலாம், சாமி வரமாட்டார். வரீங்கநாத பெருமான் கேட்குறாரு, நான் ஒரே கல்லாக தானே வச்சுருக்கேன், இந்த இடம் இது உள்ளம் எப்படி இருக்குது, ஒரே கரடு முரடாக இருக்குது, நம்ம உள்ள கரடு முரடாக இருக்குது. நாம் உருகி நிற்கும் பொழுது தான் அவன் நம்மிடம் வருவான் இல்லையா. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது. நன்னெறிக்கு 5 எழுத்து கொண்டு போவோம். எப்போ நாம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க நிற்கணும், உருகணும் இல்லை. நாம் உருகணும்னா உருக்கம் எப்பொழுது வரும், பொருள் பற்று இருக்கின்ற மாயையில் இருக்கின்ற வரையில் உருக்கம் என்பது நிகழாது. எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, மாயை நீங்கிய பிறகு தான் உருக்கமே வரும். அதில் பார்த்தீங்கன்னா முருகுன்னு ஒரு சொல்லு இருக்கும். முருகனை சொல்லுங்கள், முருகுன்னு அழகு. அந்த அதில் மகாரத்தை எடுத்துட்டிங்கன்னா அது என்னவா அங்கே இருக்கும், உருகு. மகாரத்தை எடுத்துட்டிங்கன்னா அது உருகு தான். மாயை நீங்கினால்தான் உருக்கமே, மாயை நீங்கினால்தான் உருக்கம். நாம் மாயையில் தான் உட்காந்துட்டு இருக்கோம், பொருள் அது இதுன்னு சொன்னேன். அப்போ வரைக்கும் உருக்கம் வராது. சாமி தானே எல்லாம் கொடுத்தார், சாமி தானே எல்லாம் செய்ய போகிறார், பெருமானே நம்மை ஆட்கொள்ளுவான், அவனே நம்மை நெறிப்படுத்துவான், அவனே நம்மை வாழ்விப்பான், அவனே நம்மை நிறைவான நிலையும் நமக்கு தந்தருளுவான். இதுதான் உருக்கம். அவர் எப்போ பார்த்தாலும் உருகிக்கிட்டே இருப்பார் சார், எப்போ பார்த்தாலும் சாமினே சொல்லிகிட்டு இருப்பார் சார். அவங்களுக்கு மாயினால் எந்த துன்பமும் வராது. ஆச்சா, இங்கே சொல்கிறாரு, திணியான மனோசிலை மீது உணர்ந்தால் அணியார் அரவிந்தம் அரும்பும் அது. பெருமானே இங்கே ஒரே கல்லாக இருக்கே, கல் மண் மேடாக இருக்கே, ஒரே பாறையாக இருக்கே, இதில் உங்கள் திருவடி தாமரை, திருவடி மலர் என்கின்ற மலர் இந்த இடத்துல பூக்குமா? உள்ளத்தில் தானே திருவடி தாமரை பூக்கணும், நம்முடைய உள்ளத்தில் தானே பெருமான் திருவடியை இருத்தணும், உள்ளத்தில் இரு தாளை வைத்து பூசிக்க வேண்டும், அதான் நமக்கு சொல்கிறாங்க. பெருமான் திருவடி உள்ளே இருக்க வேணும்னா இங்கே இடம் எப்படி இருக்கணும், க்ளீனாக இருக்கணும்ல. கோயிலுக்கு இப்போ
பெருமானை எழுந்தருளச் செய்யணும். இல்லத்துலையோ கோயில் அந்த இடத்த என்ன பண்ணுவோம், முதல்ல க்ளீன் பண்ணுங்கள் சார். முதல்ல இடத்த க்ளீன் பண்ணால் தான் அங்கே சாமியை எழுந்தருளச் செய்யவே முடியும். உள்ளே பெருமானை எழுந்தருளச் செய்ய வேண்டும்னா உள்ளே என்ன பண்ணணும், தூய்மையாக்கணும்ல. திணியான மனோசிலை மீது உணவுதால் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ. அணியார் அரவிந்தம் பெருமானே உன்னுடைய உள்ளத்திலே உன்னுடைய மலர் பூக்குமா? நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் உருகினால் மட்டும்தான் பூக்கும். பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே. பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா, இது பொதுவான பொருளாக என்ன, வள்ளியினுடைய பதத்தை முருகப்பெருமான் பணிகின்றான். முருகப்பெருமான் போய் வள்ளிக்கிட்ட கேட்குறாராம், நான் என்னம்மா வேலை செய்யணும் சொல்லுமா, நான் செய்கிறேம்மா. பணியான்னா என்ன பணி இருக்குது இன்னைக்கு என்னம்மா பணி இருக்குன்னு வள்ளிக்கிட்ட தான் போய் கேட்பாராம். யார், முருகர் கேட்பாராம். பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே என்று பொதுவாக நமக்கு வரலாறு அப்படி தான் சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா. கந்த புராணம்னா கந்தர் முருகப்பெருமான் வள்ளியம்பெருமாட்டியை ஆட்கொண்டார் இல்லையா. வள்ளியம்பெருமாட்டியை ஆட்கொண்டார், தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்டார். ஒருவரை தானாக சென்று ஆட்கொண்டார். ஒரு பெருமாட்டியை அவருக்கு தானாக வந்து சேர்ந்தது. இப்படி தான் பார்க்க, நமக்கு வரலாறாக சொன்னால் தான் புரியும். நமக்கு தத்துவமாக சொன்னால் நம்ம மறந்து போயிடுவோம். அதனால தான் நமக்கு வரலாறுகளை அமைத்து தந்தார்கள் பெருமக்கள். வள்ளி என்றால் யார் என்பதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அருணகிரிநாத பெருமான் நமக்கு காட்டுகின்ற மிக முக்கியமான நிலையே அதுதான், வள்ளி சன்மார்க்கம் என்பது. அதுக்கு முன்னாடியே சன்மார்க்கம் இருக்குது. ஆனால் அருணகிரிநாத பெருமான் வள்ளி சன்மார்க்கம்னு ஒரு ட்ராக் போடுறாரு அழகாக, ரொம்ப அருமையான இடம் அது. வள்ளினா யாருன்னு பார்க்கணும். வள்ளினா இச்சாசக்தி. வள்ளி என்றால் முருகப்பெருமானுடைய திருமணம் செய்து கொண்ட ஒரு பெண். அப்படி கொள்ளக்கூடாது. அது பொதுவாக முதல் நிலையில் அப்படி தான் சொல்லப்படும். நாம் தெரிஞ்சுக்கணும் வள்ளினா என்ன. வள்ளி என்றால் ஆன்மா. ஆன்மா இருக்கு இல்லையா, அதான் வள்ளி. இந்த ஆன்மா என்ன பண்ணோம், இந்த உலகச் சூழலில் சிக்கி எல்லாவற்றையும் அனுபவித்து அதில் ஒரு தெளிவை பெற்று இறைவனை அடைய வேண்டும். நம்மை முதலில் இந்த பொருளிலிருந்து எல்லாவற்றிலும் நீங்க வேண்டும் நிலைக்கு இந்த ஆன்மா வரும். அந்த நிலைக்கு வரும் பொழுது அது தனித்து நிற்கும். அதை பற்றி அதன் மீது அன்பு கொண்டு அதை பெருமான் முதல்ல என்ன பண்ணுவார், கை கொடுத்து மேலே தூக்குவார். அதுதான் முருகப்பெருமான். முதல்ல நாம் என்ன பண்ணணும், இந்த பற்றுகளிலிருந்து நீங்கிய நிலையில் நாம் நின்றால் நம்மை ஆட்கொள்ளும் பொருட்டு அவன் எழுந்தருளுவான். வள்ளியம் பெருமாட்டி என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க திணைப்புணத்தில் இருந்து கொண்டு திணைப்புணம் காத்து கொண்டிருந்தார், புனம் காத்து கொண்டிருந்தார்கள். அது என்ன, புனம் காத்தும்போது என்ன பண்ணோம், நிறைய பறவைகள் வரும். பறவைகள் வந்து இந்த திணையெல்லாம் தின்று செல்லாமல் இருப்பதற்காக என்ன பண்ணாங்க, காத்து கொண்டு இருந்தார்கள். அதான வரலாறு நமக்கு. அது வரலாறு தான். உண்மை என்ன தெரியுமா, ஆன்மாவும் என்ன செய்ய வேண்டும், இந்திரியம் என்கின்ற இந்த புலன்கள் என்பது பறவை. இந்திரிய பறவை இருந்தோட மணிவாசன் சொல்கிறார்ல, இந்திரியங்கள் தான் பறவை. கண்ணு எல்லாமே இங்கே தான் இருக்கா, எல்லாம் இங்கே தான் இருக்குது. காணாமல் போய் பறந்து போயிடும். ஒன்று இது கண்ணுக்கு ஒரு பக்கம் பறந்து போயிடும், காது ஒரு பக்கம். சொல்லி கேட்டுக்கிட்டே தாங்க, ஏன்னா திடீர்னு என்னமோ ஒரு ஞாபகம் வந்துருச்சு, ஓடி போயிடுச்சு அது கிளம்பி. அப்படி தான் புலன்களில் பறவைகள் போல தான். புலன்கள் என்பது எதை உருவாக சொல்லுவாங்க, பறவைகளுக்கு உருவம். கண் ஒரு பக்கம் ஓடுது, காது ஒரு பக்கம் ஓடுது, எல்லாம் ஒன்று ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே தானே இருக்குது. அது எல்லாவற்றையும் ஒருங்கு சேர்த்து ஒரு நிலையில் நின்று அனுபவம் பெற வேண்டும் என்றால் நமக்கு அருளாளர்கள் பாடல்கள் தான். திருக்கோயில்களும் அடியார் திருக்கூட்டமும் குருவருளால் மட்டும்தான் நாம் பெற முடியும். முதல்ல நாம் செய்ய வேண்டியது என்ன, இந்த ஒருங்கிணைந்த இந்த ஒருமித்த நிலையை முதல்ல கொண்டு வரணும். இந்த எல்லாவற்றையும் முதல்ல விரட்டணும். நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. 5 பேரை கொடுத்தது எதுக்குன்னா, அவருக்கு உதவியாக இருக்குன்றதுக்காக 5 பேரை வேலைக்கு கொடுத்தாங்க. 5 பேரை வேலைக்கு எது கொடுத்தாங்க, அவர் பாவம் தனியாக இருக்கார், அவர் எப்படி பாவம் என்ன வேலை செய்ய போகிறாருன்னு தெரியல, முடியாதவர் அவர், ஏற்கனவே அவருக்கு நிறைய பிரச்சனை. இந்த 5 பேர் போய் அவருக்கு வேலை செய்யுங்கன்னு கொடுத்தாங்க. யாரை, ஒரு 5 பேரை. அந்த 5 பேர் என்ன பண்ணணும், சரிங்க ஏன் நான் உங்களை துணி துவைக்கிறேங்க, ஏன் சரிங்க நான் உங்களை பாத்திரம் கழுவுறேங்க, நான் உங்களை சமைச்சு போடுறேங்க, ஏன் உங்கள் வீட்டை கூட்டுறேங்க, ஏன்னா 5 பேர் 5 வேலையை பார்த்துருக்கணும். இந்த 5 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதலாளியை அடிமையாக்கிக்கிட்டு இவங்க முதலாளி ஆகிட்டாங்க. 5 பேரும் முதலாளி ஆகிட்டு முதலாளி வேலை செஞ்சிட்ருக்காரு. சொல்லுங்கள் நான் சொல்கிறேன். அவங்க கண் என்ன சொல்லுதோ அவர் கேட்குறாரு, இவர் மூக்கு என்ன சொல்லுதோ அவர் கேட்குறாரு, காது என்ன சொல்லுதோ இவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. சொல்கிறதெல்லாம் இவர் கேட்குறாருன்னா இவர் முதலாளியா? இவர் என்ன ஆகிட்டார், இவர் அடிமையாகிட்டார். நாம் புலன்களை பெருமான் நம்முடைய பயன்பாட்டிற்காக பெருமான் தந்தான். ஆனால் அது என்ன பண்ணுது, நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கு. ஒன்று ஒரு பக்கம் ஓடுது, ஒன்று ஆண்டு கொண்டு இருக்குன்ட்டு. இதையெல்லாம் ஒருமித்த நிலைக்கு கொண்டு வரணும் முதல். அதை எல்லாவற்றையும் விரட்டினாலாம்.
வள்ளியம்பெருமாட்டி. அதான் வள்ளியம்பெருமாட்டி கதை சொல்லும்போது அவர்கள் வந்து திண்ணை பூனம் காத்தார்கள், எல்லாவற்றையும் விரட்டினார்கள், புலன்களை எல்லாவற்றையும் விரட்டினாள். அதனால் அதான் புலன்களை விரட்டுறது. அதெல்லாம் இந்திரிய பறவை இருந்தோடன்னு மணிவாசன் சொன்ன இடம் அதுதான் புலன்களை. அதனால் இந்த ஆன்மா இது எல்லா புலன்களையும் விட்டுருச்சு. இப்போ நமக்கு பற்றி நம்ம ஆன்மாவால் எப்படி இருக்க முடியும்னா எதையாவது ஒன்றை பற்றி தான் ஆன்மாவால் இருக்க முடியும். அதுக்கு ஏதாவது ஒன்று சார்ந்து தான் இருக்கும். ஒரு காலத்தில் உடம்பை சார்ந்து இருக்கும், கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தந்தையை சார்ந்து இருக்கும், சில காலத்திற்கு பிறகு பெண்ணாக இருந்தால் கணவனை சார்ந்து இருப்பார்கள், பிறகு மகனை சார்ந்து இருப்பார்கள், பிறகு பேரனை சார்ந்து இருப்பார்கள். யாராவது ஒருத்தரை சார்ந்து தான் இருக்கணும் இந்த ஆன்மா. தனியாலாம் இருக்க முடியாது. அது தனியாக நீங்கள் எப்படிங்க இருக்கேன்? நான் தனியாக தாங்க இருக்கேன். தனியாலாம் யாராலையும் இருக்கவே முடியாது இந்த உலகத்தில். யாராவது இப்படி சொல்கிறாங்கன்னா நம்பவே நம்பாது. தனியாக யாராலையும் இருக்கவே முடியாது. ஆளுங்க வேணால் இருக்க மாட்டாங்க, உடம்போடு தான் இருப்பான். உடம்பு இருக்காங்க இருக்கு, அப்போ எப்படி தனியாக இருக்கேன்னு சொல்லுவீங்க? உடம்போடு இருக்கேன், தனியாக இருக்க முடியாது. அது எந்தாவது ஒன்றை சார்ந்து மட்டுமே ஆன்மாவால் இருக்க முடியும். சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை கொண்டது ஆன்மான்னு சித்தாந்தம் சொல்கிறது. அதுதான் ஏதாவது ஒன்று சார்ந்திருக்கும். நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சிங்களேன், திருப்புகழ் முற்றோதல், திருவாசகம் முற்றோதல், திருமுறை முற்றோதல், அங்கே வந்து உட்காந்தா காலைல 9 மணிலேருந்து மத்தியானம் 12:30, 1:30, 2:30, 3:30, 4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆனந்தமய கோஷத்தை அப்படியே ஆனந்தமயத்தில் இருக்கும். அப்படியே அருணைநாத பெருமானே பார்த்தா பயந்துடுவார், எப்படி இப்படி இருக்கான், அந்த அளவுக்கு அதுலேயே நாட்டமாக இருக்கும். அப்படியே கிளம்பி வெளியில் போனால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்புறம் 8 மணிக்கு சீரியல் போட்டுருவான்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்குள்ளேயும் வீட்டுக்கு போயிடணும். நம்ம போச்சா, அவ்வளோ நேரம் கட்டி போட்டு வச்சதுக்கு கிளம்புன உடனே என்ன ஆயிடுச்சு, உடனே ஓடிடும். அப்படி தான் இது. நாம் தான் எப்படியாவது அதை பண்ணி இதை பண்ணி எதையாவது செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அது பக்கமாக போயிட்டே இருக்கும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் நமக்கு அருளாளர்கள் நூல் இங்கே சொல்கிறாரு. இந்திரிய பறவை அந்த இதெல்லாம் ஒன்றை சார்ந்து தான் எதாவது இருந்துகிட்டு இருக்கோம். இந்த சார்பு எல்லாம் இல்லைன்ற நிலைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், பாவம் தனியாக இருக்கும். எதை சார்ந்து இருக்கும்? எனக்கு இந்த பொருள்கள் எல்லாம் எனக்கு சதம் அல்லன்னு நினைக்கும் பொழுது அதை ஆட்கொள்ளும் பொருட்டு இறைவன் வருவான், அது மேலே காதல் கொள்வான். இதுக்கு பாவம் எதுவுமே இல்லாமல் இருக்குது, நாம் போவோம். அது எதுவுமே இல்லாமல் நாம் போவோம்ட்டு சாமி வருவாராம். இப்போ பாருங்கள், பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே. பதம் பணியும் தனியா, அது தனியாக இருக்குன்றதுனால அது பதம் பணி. பதம்னா நீங்கள் நினச்சிருப்பீங்க கால் நினச்சிருப்பீங்க, காலை தொட்டு கும்பரா போல இருக்குது. பதம் என்கின்ற சொல்லுக்கு இன்னொரு பொருள் உண்டு. பதம்னா என்ன தெரியுமா? இந்த சாப்பாடு படிச்சிட்டிங்களாங்க? படித்தாச்சு. எப்படி பார்த்தீங்க? பதமாக இருக்கான்னு பார்த்தேன். அது பதமாக, பதம்னா என்ன? பக்குவம். பதம் பணியும் தனியான ஆன்மாவுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அதை பெருமான் ஆட்கொள்வானா. வள்ளி பதம் பணியும் தனியா அதி மோக தயாபரணே. எல்லாத்தையும் விட்டு இருக்கேன், அது மேலே பெருமான் ஆட்கொள்வானா, அதை அவனே வந்து ஆட்கொள்வான். அதுதான் முருகப்பெருமானே வந்து வள்ளியை ஆட்கொண்டது. அப்படி தான். அதற்கு பேர் களவு. அதற்கு பேர் என்ன? களவு. ஆன்மாவுக்கு 2 நிலை இருக்கும். முதல்ல களவு நிலை, அப்புறம் கற்பு நிலை. களவு நிலைன்னா அது ஆட்கொள்வது, ஆட்கொண்ட பிறகு அதற்கு இன்பத்தை தந்து நிற்பான், அது கற்பு நிலை. நம்ம இலக்கியமே அப்படி தான். முதல்ல களவு, தலைவன் தலைவி சந்திக்கின்றார்கள், தனியை சந்திப்பார்கள், அது களவு. பிறகு அது கற்பாக மாறும். களவுன்னா என்ன? கொஞ்சம் காலம் தலைவனும் தலைவனும் சந்திப்பாங்க. எப்படி சந்திப்பாங்க? யாருக்கு தெரியாமல் நம்ம அங்கே வந்து பார்ப்போம். சங்க இலக்கியம் அப்படி தான், நமக்கு அகநானூரில் அப்படி தான் தலைவன் தலைவன் சந்திப்பாங்க. அது களவு நிலை. அது என்ன ஆகணும்? நாளாக 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 அது வீட்டிற்கு தெரிய தருவோம். அவங்க 2 பேரும் பேசுவாங்க, அப்புறம் வீட்டில் முடிச்சு அது கற்பு, அவங்கள்ட்ட திருமணம் பண்ணி வச்சுருவாங்க. இந்த களவு நிலை கற்பு நிலை என்பது இப்படி தான் இலக்கியம் நமக்கு சொல்லிச்சு. இதைத்தான் நமக்கு பழமொழியாக சொன்னாங்க. நம்மளால் இது தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். இந்த களவும் கற்றுமறன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, இதுதான் அது. களவு என்பது நம்முடைய முதல் நிலைக்கு தேவைப்படும். அதற்கு பிறகு என்ன ஆயிடணும்? அது கற்பு நிலைக்கு போயிடணும். அவர் திருமணத்துக்கு முன்னாடி திருமணம் ஆகலை வச்சிங்களேன், 2 பேர் சந்திக்கிறாங்க. ஒரு உதாரணமாக வச்சுப்போம். எல்லாம் நீங்களாம் பெரியவங்க தானே, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். நிறைய படம்லாம் பார்ப்போம், நிறைய எல்லாம் பார்க்குறோம்ல. 2 பேரும் சந்திக்கிறாங்க. வீட்டுக்கு அங்கே பார்க்கலாம் சரியா, இவர் அங்கே வந்து பார்ப்பார், இவங்க வந்து பார்ப்பாங்க. 2 பேர் பார்த்துட்டு போகிறாங்க. இப்படி தான் பார்த்துப்போம். சரி, அப்புறம் ஒரு காலம் வந்துருச்சு, பெரியவங்கலாம் பார்த்து திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. திருமணம் பண்ணி வச்சப்புறம் நீங்கள் வந்து யாருக்கு திருமணம் பார்த்து யாரை சொல்லுவாங்களா? வீட்டில் போய் பார்த்துக்க போகிற, இதுக்கு என்ன தனியாக போய் தெரியும்? அவங்களுக்கு தெரிய வேணாண்ணா, இவங்களுக்கு தெரிய வேணாண்ணா, தனியாக பார்ப்பாங்க. யாரை பார்ப்பாங்களா? களவு அதுக்கப்புறம் இருக்கக்கூடாது. களவு என்னவாயிரணும்? அது தெரிஞ்சுக்கிட்டோன்னே பக்குவம் பெற்ற பிறகு நாம் இங்கே பார்த்துக்க போகிறோம், நம்மளை யார் கேட்க போகிறது? அது கற்பு நிலைக்கு களவு தேவைப்படாது இல்லையா? அதைத்தான் களவும் கற்றுமறன்னு சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணால் திருட்டு வேலை செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தப்பாக வேலை செய்கிறதுன்னா அது செய்யக்கூடாதுங்கண்ணே. அப்படிலாம் இல்லைங்க, உங்களுக்கு தெரியாதுங்க விவரம். களவும் கற்றுமற. அட பாவி, அந்த பழமொழி அதுக்கு இல்லை, அந்த பழமொழி வேறு விஷயம்.
இவன் எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க, இவன் செய்கிற தப்பை சரி பண்ணுறதுக்காக பழமொழி ஒன்று இருக்குன்னு சொல்லிக்கிட்டான். அதுக்கு சொல்லலை, களவும் கற்றுமல்ல. முதல் நிலையிலே ஆன்மாவை பெருமான் ஆட்கொள்ளுவான். ஆட்கொள்ளும் பொழுது யாருக்கும் தெரியாமல் வருவார். ஆட்கொண்டு இன்பத்தை தரும் பொழுது எல்லோருக்கும் தெரியும், எல்லோருக்கும் தந்து நிற்பான். அதுதான் கற்பு நிலை. களவு நிலையும் கற்பு நிலையும் இப்படி தான். இது ஆன்ம பக்குவத்திற்கு, அதான் பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணேன்றது பாட்டு. அதுதான் நாம் என்ன நினச்சிட்டு வள்ளியை தான் பேசுகிறார் போல இருக்குது. வள்ளி பெருமாட்டி திருவடி அப்படி பொருள் கொள்ளக்கூடாது. வள்ளி என்பது ஆன்மா. ஆன்மா என்பது அந்த குண்டலினி சொல்லப்படக்கூடிய அந்த உயிர்ப்பு சக்தியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நிலையில் மேலே ஈடேறி மேலே வரும். அது வரும்பொழுது தனியாக இருக்கும். அதுக்கு அதை பெருமான் ஆட்கொள்ளுவான். இது யாருக்குமே தெரியாது, யோகத்திலே யாருக்குமே தெரியாது. இது ஞானமாக மாறும் பொழுது தான் வெளியே வரும். அப்போ யோகத்தில் பெருமானோடு உடனாக இருக்கின்ற பொழுது அந்த ஆன்மா ஈடேற்றம் பெற்று மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி ஆகிய என்று சொல்லப்படும் ஒவ்வொரு நிலையிலே அது மேலேறி வரும்பொழுது அதுக்கு உடனாக இருப்பது யார்? பெருமான் தான் நிற்பான். அதை அப்படியே கூட்டிகிட்டு வருவான். கூட்டிகிட்டு வந்து மேலே கொண்டு வந்து சேர்ப்பான். அதை கொண்டு வந்து அது முருகன் தான் செய்வான். வெளியிலே செய்வது வேறு, உள்ளே செய்யணும். வெளியில் இருக்கிறது மூர்த்தமாக இருக்கும். பெருமான் அதை நமக்கு உள்முகமாக செய்கின்றான். அதை நம்ம உள்ளே பார்க்கணும். வெளியில் நடந்துகிட்டு இருக்கு உலகம். அவர் கோயிலுக்கு போகிறாரு, கோயிலில் அதை பண்ணுறாரு, செய்கிறார். அது அப்படியே உள்ளே நடக்கும். உடல் என்பது நம்ம உடம்பு தனியாக, இது உடம்புன்றது தனி விஷயம் நடக்கணும். இது கோயில் தான். உடம்பு என்பது ஒரு கோவில். கோவிலில் எப்படியெல்லாம் பண்ணுறோமோ அது நம்ம உடம்புக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கோம். கோயிலில் ஒரு கொடி ஏற்றுறோம், உள்ளே ஏற்றணும் ஒரு கொடி. அதுதான் நம்முடைய முதுகுத்தண்டு உடம்பு தான் கொடி. இதெல்லாமே யோகத்தினுடைய செய்தியாக சொல்லப்படுவது. ஒவ்வொரு ஆதார சக்கரங்களில் நின்று ஆன்மா ஒவ்வொரு படிநிலைகளே தன்னை மேலே ஈடேற்றி கொண்டே செல்லும். இதுதான் பாட்டு, இப்படி தான் சொல்லணும் பாட்டுக்கு பொருள். இதை வந்து நம்ம பாட்டுக்கு நேரே வந்து அவர் வள்ளியம்பெருமாட்டியை பார்த்தார், வள்ளியம்பெருமாட்டிக்கிட்ட போயிட்டு மானி என்ன பண்ண சொல்லுமா, அது கதையாக சொன்னால் தான் நமக்கு இன்றைக்கி புரியும். இல்லை, நம்ம நிறைய சினிமா பார்க்க ஆரம்பிச்சதுனால, சீரியல் பார்க்க ஆரம்பித்ததுனால நமக்கு அப்படி சொன்னால் தான் புரியும். அந்த காலத்திலேயே அதை புரிய வச்சுருக்காங்க. இவங்களுக்கு கொஞ்சம் நாடகமாக சொன்னால் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய அருணைநாத பெருமான் அருளிய நூல்களில் இந்த 3 நூல்களை சொல்லுவாங்க. கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி. இதில் பார்த்தீங்கன்னா கந்தர் அந்தாதி இயல் நூலாக சொல்லுவாங்க. கந்தர் அந்தாதி. கந்தர் அலங்காரம் நாடக நூலாக வழங்கும். கந்தர் அனுபூதி இசை நூலாக வழங்கும். கந்தர் அனுபூதி இசை, கந்தர் அந்தாதி இயல் நூல், கந்தர் அலங்காரம் நாடக நிலையிலே விளங்கும். அது நமக்கு அதுதான் ரொம்ப எளிமையாக இருக்கும். இதை பார்த்து பாருங்கள். கந்தர் அலங்காரம் செய்திகள்லாம் ரொம்ப நேரடியாக சொல்லுவார். இது வந்து இசை நூல். இது கந்தர் அனுபவ நூல். இது எல்லோருக்கும். இப்போ நீங்கள் போயிட்டு வள்ளியம்பெருமாட்டினா யாருன்னு இப்போ நான் சொன்ன செய்திலாம் வெளியே சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இது இங்கே யோகம் அது இதெல்லாம் சொல்கிறீங்களா சார், எங்களால் முடியவே இல்லை எங்களால். ஏன்? எல்லோருக்கும் உரியது அல்ல அது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க யோகம் என்றால் கந்தர் அனுபூதி யோக நூல், யோகத்திற்கும் தாண்டிய நூல் கந்தர் அனுபூதி. அனுபூதி பாடுவதுன்னா பாடுறது யார் வேணால் பாடலாம். ஆனால் அது அனுபவ பொருளாக அது உணர்த்துகின்ற உண்மை பொருளை. வள்ளினா இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், வள்ளினா முருகப்பெருமானுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு இல்லையா, தேவையானே அடுத்தது, இப்படி தான் நம்ம வச்சுருப்போம். இல்லை, வள்ளி ஆன்மா பக்குவத்திற்கேற்ப அது மேலே ஏற்று கொண்டு வர, அதை ஆட்கொள்ளும் பொருட்டு தெரியாமல் வந்து ஆட்கொள்வார். அதுக்கே தெரியாமல். அதுதான் வள்ளல் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சொல்கிற உள்ளம் கவர் கல்வன்றது. அதுதான் உள்ளம் கவர் கல்வன்றது. அந்த நிலை தான். அந்த ஆன்மா தன்னை இழந்து நிற்கும் பொழுது அதற்கு தெரியாமல் வந்து அது கூட்டிகிட்டு போவார். அதுக்கே தெரியாமல் அது இன்னும் அது வர்றதுக்கு கூட தயாராக இருக்காது. அது எப்படியாவது ஆட்கொண்டு அதை எப்படி தன்னகத்தை கை கொள்வான் பெருமான். ஆட்கொண்ட பிறகு அதற்கு நெறியை உணர்த்தி நிற்பான். அதுக்கு உபதேசத்தை தந்து விளங்குவான். இதுதான் பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே. இது எப்பொழுது நமக்கு உண்மையில் நிகழப்பெறும் என்றால், நம்முடைய உயிர்ப்பு சக்தி ஆகிய நம்ம குடலுக்கு உள்ளே இருக்கின்ற உயிர்ப்பு சக்தியை எல்லாவற்றையும் திரட்டி நாம் அதை உள்ளாகவே கொண்டு அவனை வழிபட தொடங்குவோமே. ஆனால் நமக்குள் ஒரு ஞானம், ஒரு ஒளி தோன்றி நிற்கும். அது அந்தந்த ஆன்மாவுக்கு தான் தெரியும். ஞானசம்பந்த பெருமான் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த கோயில் விளக்கு ஏற்றுறோம்ல, விளக்கு எதுக்கு ஏற்றுறோம்? வெளிச்சம் தெரியறதுக்கு ஏற்றுறாங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமாக. சரி, இவ்வளோ லைட்டு தான் போட்டிருக்காங்களே, இப்போ எதுக்கு விளக்கு ஏற்றுறோம்? லைட்டு தான் லைட்டு இல்லாத காலத்தில் விளக்கு ஏற்றுனீங்க வெளிச்சத்துக்கு. சரி, லைட்டு தான் நிறைய போட்டிருக்கோம். அது எங்கே பார்த்தாலும் லைட் எரியுது, அப்புறம் எதுக்கு விளக்கு வேறு ஏற்றுறோம்? சில பேர் கேட்பாங்க, விளக்கு ஏற்றிட்டிங்களா? லைட்டு தான் போட்டேன்ல, அப்புறம் விளக்கு வேறு ஏற்றணுமா? இது வேறு. விளக்கு ஏற்றுறது எதுக்குன்னு தெரியணும். விளக்கு எதற்கு என்றால் வெளியிலே ஏற்றுவது அல்ல விளக்கு, உள்ளே ஏற்ற வேண்டும். உள்ளே ஏற்றுவது தான் விளக்கு. அதை வெளியில் ஏற்றினா தான் உள்ளே ஒரு நாள் ஏற்ற முடியும்.
உள்ள எப்படி விளக்கேற்ற முடியும்? ஊனில் உயிர்ப்பை அடக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவார்க்கு இடரான கொடுப்பன இடரான கெடுப்பன 5 எழுத்து. இடர்களை எல்லாம் கெடுத்து நாம் உள்ளே ஒரு விளக்கு எரிய தொடங்கும். அது எப்பொழுது? உயிர்ப்பை அடக்கும் பொழுதுதான். ஊனில் உயிர்ப்பை அடக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி, அந்த ஞான விளக்கு ஏற்றுறது தான் அனுபூதி. அந்த அனுபூதி நிலையை பெறுவது என்றால் நாம் நம்மை இழந்தால் ஒழிய பெற இயலாது. அருணகிரிநாத பெருமான் ரொம்ப எளிமையாக ஆரம்பத்தில் சொல்ல, இது முதல்ல நடக்கணுமா, இதெல்லாம் யோகம், இதெல்லாம் நடக்கும். இதுக்கு முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? தர்மம் செய்யணும். அதான் அலங்காரத்தில் சொன்னது. அதே செய்தி இங்கே சொல்கிறார். கெடுவாய் மனனே கதி கேள். மனமே நீ கெட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, பிறப்பு கொடுத்துருக்காரு, வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, எல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் நீ இது எல்லாத்தையும் சுகித்து கொண்டே இதை நீ உழன்று கொண்டே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். நீ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்று பேர் நினைந்து கொண்டு இருக்கின்றாய். நீ கெட்டுக்கிட்டு தான் இருக்க, நீ கெட்டுக்கிட்டே இருக்க. மணிவாசகர் சொல்லுவார், வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே. அந்த நெஞ்சம் எப்படிப்பட்ட நெஞ்சமா? அது ஒரு வாழாத நெஞ்சம். அது ஆனால் வாழ்கிறேன்னு சொல்லிக்கிட்டு வேற இருக்குது, அது வேற. வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய். நீ வினைக்குள்ளே தான் மாட்டிக்கிட்டு இருக்க, நீ இன்னும் வாழ்கிறன்னு நினச்சிக்க போகிற, வாழலை, நீ இன்னும் வாழலை. வல்வினைப்பட்டி ஆழ்கின்றாய் ஆழாமல் காப்பானை ஏத்தாதே. உன்னை துன்பத்திலிருந்து காக்க முடியாத ஒருவன் இருக்கா, அவனை போய் ஏற்றிக்கிட்டு இருக்காது. அந்த சிவத்தை பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். ஆழாமல் காப்பானை ஏத்தாதே. இப்போது நாம் வாழ்கின்றோம் என்றால் பொருள் என்ன? நாம் இன்பமான சூழல், நமக்கு துன்பம் அல்லாத சூழலிலே நாம் வாழ வேண்டும். அதுதான் நமக்கு உண்மையான இன்பம். இங்கே சொல்கிறாரு, கெடுவாய் மனனே கதி கேள். நீ கெட்டுக்கிட்டே இருக்க, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு. நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இது எங்கேயும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன் உனக்கு. கதி கேள். கதி என்ன? உனக்கு நிறைவான ஒன்றை நான் சொல்லுகின்றேன், இதுதான் நிறைவு, இதுக்கு மேலே கிடையாது. கதி கேள். என்ன தெரியுமா? வடிவேல் இருதாள் நினைவாய். பெருமான் திருவடி நினைக்கணும், அவ்வளோதானா? இல்லை, அதுக்கு முன்னாடி இன்னொன்று. கரவாது இடுவாய் வடிவேல் இருதாள் நினைவாய். அவ்வளவுதான். கரவாது இடுவாய் வடிவேல் இருதாள் நினைவாய். கரவாது இடுதல் என்றால் என்ன? இடுதல் பார்த்தோம் என்னது? வங்கிற் கதிர்வடி வேலவனை வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் நொய்யிற் பிளவள வேணும் பகிர்மென்கள். அவனுக்கு தர்மம் செய்ய வேண்டும், நாம் பிறருக்கு இட வேண்டும், பிறருக்கு தர வேண்டும். எப்படி தர வேண்டும்? கரவாது இடுவாய், மறைக்காமல் கொடு, இருக்கிறத கொடு, அவ்வளோதான். கடன் வாங்கிலாம் யாரும் கொடுக்க சொல்ல. அவர் அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டார் சார். எப்படி? 10 வட்டிக்கு வாங்கி சாப்பாடு போட்டு இவர் கஷ்டத்தில் இருக்கார், இவர் வட்டி கட்டிகிட்டு இருக்கார் வந்துட்டு. அப்படி தான் சொன்னாங்களா? இல்லை, இருக்கிறத மறைக்காமல் கொடு, அவ்வளோ. மறைக்காமல் கொடுத்தான்னு சொன்னாங்க, கடை வாங்கி கொடுன்னு சொல்லலை இல்லையா? கரவாது இடுவாய். கரத்தல் என்றால் மறைத்தல். நம்மக்கிட்ட இருக்கோம் ஆனால் கொடுக்க மாட்டோம். அவனுக்கு ஏன் சார் கொடுக்கணும்? அப்படியே வச்சுப்போம், பத்திரமா மறைக்கக்கூடாது. நம்மகிட்ட இருந்தால் கொடுக்கணும். நமக்கு செலவுன்னு வச்சுருப்போம், அது போக இருக்கிறத மீதியை நம்ம முடிஞ்சால் கொடுக்கலாம். அதுதான் கரவாது இடுவாய். கொடுத்த பிறகு திருவருளால் நாம் இதை செய்வதற்கான வாய்ப்பை இறைவன் நமக்கு தந்தான் என்று பெருமானை நடந்து கொள்ள வேண்டும். நாம் ஏதோ நமக்கு வாய்ப்பு கொடுத்தார், இதை செஞ்சோம், அவ்வளோதான். கரவாது இடுவாய் வடிவேல் இருதாள் நினைவாய். சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே. இதை செஞ்சின்னா உன்னோட வேதனைகள்லாம் தூள்படும், உன்னோட துன்பங்கள் எல்லாம் வினைகள் எல்லாம் கெட்டுவிடும். விடுவாய் வினை யாவையுமே. வினைகள் எல்லாவற்றையும் நீங்கிவிடும். வாழுங்காலத்தில் நம்முடைய துன்பமும் நீங்கிவிடும். செய்ய வேண்டியது என்ன? 2 தான். என்ன? வடிவேல் இருதாள் நினைவாய், கரவாது இடுவாய். இதை விட எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் எளிமையாக சொல்ல முடியாது. ரொம்ப எளிமையாக நம்முடைய அருணகிரிநாத பெருமான் நமக்கு தந்தது என்ன? இதுதான். இன்னும் பல்வேறு செய்திகளை பேசிக்கிட்டே வர. முருகப்பெருமானிடத்திலே உபதேசத்தை பெற்றார் நம்முடைய அருணகிரிநாத பெருமான், சிவபெருமான், அகத்தியர். இது ஆரம்பத்தில் பார்த்தோம். ஒரு இடத்துல சொல்கிறாரு, சிவபெருமான் உபதேசம் பெற்றார். யாரிடத்திலே? முருகப்பெருமானிடத்திலே. எப்படி பெற்றார் உபதேசத்தை? எப்படி பெற்றாரா? அப்புறம் என்னமோ பிரம்மங்கிட்ட போய் கேட்டார். பிரம்மங்கிட்ட பிரணவத்தினுடைய பொருள் என்ன, ஓங்காரத்தினுடைய பொருள் என்ன? அப்போ ஓங்காரத்தினுடைய பொருள் என்னவென்றால் அகர உகர மகரத்தினுடைய அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாச்சு. உன்னை பிடிச்சி உடனே பிடிச்சி ஜெயிலில் போட்டார். இங்கே அதை சொல்கிறார், ஒரு பாடலில் சொல்கிறாரு, செவ்வான் உருவில் திகழ் வேளவன் அன்று ஒவ்வாதது என உணர்வித்தது தான். ஒரு காலத்தில் செவ்வான் உருவில் திகழ் வேளவன்
மேலே திகழ்கின்ற எல்லாவற்றுக்கும் மேலாக விளங்குகிற செவ்வானில் திகழ்கின்ற முருகப்பெருமான் அன்று ஒவ்வாதது என உணர்வித்தது தான். அன்னைக்கு ஏதோ ஒன்று சொன்னீங்களே சாமி, சரியில்லைன்னு சொல்லி ஒன்றுத்த சொன்னீங்களே, யார் சரியில்லை சொன்னான்? பிரம்மங்கிட்ட. அவன் அவன் ஒரு விளக்கம் கொடுத்தான். அந்த விளக்கம்லாம் இல்லை. பிரணவத்தின் பொருள் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லியிருக்கணும்? பிரணவத்துக்கு அறிஞ்ச பொருளாக சொல்லியிருப்பாங்க, மீனிங்காக சொல்லியிருப்பாங்க. இதுதான் பிரணவம். பிரணவத்தின் பொருளாக இருப்பது முருகப்பெருமான். கையை காட்டியிருக்கணும், சாமி நீங்கள் தான் சாமி பிரணவத்து. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை விட்டு அவன் இதுதான் இதுதான் பேசிட்டான்னா தெரியல. பிரணவத்தின் பொருளில் எதிரே அமர்ந்திருப்பது. இங்கே கேட்குறாரு, அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டார். பெருமான் கேட்குறாரு, அவனை போய் போட்டியப்பா, பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். பிரணவத்தின் பொருளை நீ இப்போ எனக்கு சொல்ல வேண்டும் என்றால் நான் குருவாக இருக்க வேண்டும், நீ சீடனாக இருக்க வேண்டும். பெருமானை யார்? சிவபெருமான். நீங்கள் சீடனாக இருந்தால் ஒழிய உபதேசம் செய்ய முடியாது. பிரணவத்தை உபதேசம் சாமி எப்படி என்ன பண்ணாராம்? சீடனாக இருந்தாராம். பெருமான் சீடனாக இருந்து கேட்டாராம். எப்படி கேட்டாரா? சாமிகிட்ட அருணகிரிநாதர் அதையும் சொல்கிறார். நாதா குமரா நம என்று அரணார் ஓதா என ஓதியது எப்பொருள்தான்? நாம என்ன பண்ணாரா? நாதா குமரா நம. சிவபெருமான் சொன்னாராம். சிவபெருமான் சொல்லி தான் கேட்டாராம். நாதா குமரா நம என்று அரணார் ஓதா என ஓதியது எப்பொருள்தான்? அவருக்கு சொல்லுன்னு சொன்னாரே சாமி, அவருக்கு சொன்னீங்களே, என்ன தான் சொன்னீங்க? எனக்கும் சொல்லுங்க. அரணார் ஓதா என ஓதியது எப்பொருள்தான்? வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர்பாதா குரம் பதசேகரனே. குரமின் பதசேகரனே தெரியும். வள்ளியம்பெருமாட்டியை குறிப்பிடுறாருன்னா பக்குவம், அங்கே அதுதான் குறிப்பிடுறார். வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர்பாதா, பிரமன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களாலும் தொழப்படுகின்ற மலர்பாதத்தை தன்னுடைய சிரத்திலே கொண்டு தொழுகின்ற பெருமான் யாரு? முருகப்பெருமான். அவன் குரமின் பதசேகரன். குரமின்னா யாரு? வள்ளியம்பெருமாட்டினுடைய பக்குவத்திற்கு ஏற்ப வள்ளியம்பெருமாட்டியை ஆட்கொண்ட பெருமான் என்று வள்ளியம்பெருமாட்டியை சொல்லி பிரணவத்தின் பொருள் யாரு? முருகப்பெருமான் தான். முருகனே பிரணவத்தின் பொருள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவனே பொருளாய் விளங்குகின்றான். நாம் பாடுற பாட்டு தான், எழுத்து தான். அந்த எழுத்து நமக்கு எப்பொழுது ஒரு அனுபவத்தை தரும் என்றால், அந்த எழுத்தின் மூலம் அந்த ஆன்மா ஒரு உருவத்தை கற்பிக்கும் நமக்குள்ள. அந்த உருவம் தான் நம்மை ஆட்படுத்தும், நம்மை நெறிப்படுத்தும். அதுதான் நமக்கு அனுபவத்தை இருந்து நிற்கும். பெருமானை திருக்கோயிலில் போயிட்டு முருகப்பெருமானை பார்க்குறோம். மூலமூர்த்தத்தை உள்ளே போய் நம்ம காட்சியை காணும் பொழுது நமக்கு வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. சிந்தனை அந்த திருக்காட்சியிலேயே நம்மை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கும் பொழுது அது உள்ளே பதிந்துவிடும். ஒரு நாள் கோயிலுக்கு போக முடியல, அப்போ கண்ணை மூடணுன்னு உள்ளே அது நினைவில் இருக்கும். நாம் அப்படி பார்த்தா, நேற்று சொன்னார்ல கந்தரல, கண் சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்தலனே. சென்று கண்டு தொழுதல் என்றால் நாம் முழுமையாக நம்ம இங்கே கொடுத்து நிற்றல். அப்படி நிற்கும் பொழுது நமக்கு பெருமான் உள்ளே யோக காட்சியாய் தந்து நிற்பான். தாய்மன்னர் சொன்னது அதுதான். பற்றிய பற்றற உள்ளே தன்னை பற்றச் சொன்னான். பற்றி பார்த்த இடத்தே சற்றும் பேசாத காரியம் பேசினான் தோழி. ஆனந்த கழிப்பில் தாய்மன்னர் சொல்லுவார், ரொம்ப அருமையான. பற்றிய பற்று அற உள்ளே தன்னை பற்றச் சொன்னான். உள்ள பற்று, வெளியில் உள்ளே பற்றச் சொன்னான். பற்றி பார்த்த இடத்தே சற்றும் பேசாத காரியம் பேசினான் தோழி. உள்ள அவன் ஒன்று சொன்னான், பேசவே இல்லை, ஆனால் அதை சொன்னான். இது எப்படி சார் பேசவே இல்லை, எப்படி சார் சொல்லுவார்? புதுசாக இருக்குது. பேசினா தான் சார் சொல்ல முடியும். அவர் பேசினார் சொன்னாருன்னு சொல்லலாம். அவர் பேசவே இல்லை, ஆனால் சொன்னாராமே. சொல்லுவார்ல திருவிளையாடற் புராணத்தில், சொல்லாமற் சொல்லி நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்பாம். அது எப்படி சொல்லாமல் சொல்லுதல்? அது அவருக்கு மட்டும்தான். அவர் சொன்னார், ஆனால் நான் அதை உனக்கு சொல்ல முடியாது. அவர் சொன்னதை நான் உனக்கு சொல்ல முடியாது. அதான் சொல்லாமல் சொல்லி. எனக்கு சொன்னார், அதை உங்களுக்கு சொல்ல முடியாது. அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே. இது அனுபூதியில் இன்னொரு இடத்துல சொல்லுவார். அவ்வாறு அறிவார் அறிகின்றதனால் எவ்வாறு அதை அனுபவத்தால் மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியுங்க சார். அதை நீங்கள் சொன்னாலாம் அதுக்கப்புறம் புரியாது. மாம்பழம் எப்படி இருக்குன்னா, மாம்பழம் மஞ்சளாக இருக்கும். நான் இந்த அடிக்கடி மாம்பழம் மஞ்சளாக இருக்கும், மாம்பழம் வட்டமாக இருக்கும், மாம்பழம் உருண்டையாக இருக்கும், மாம்பழம் கொஞ்சம் ஈரமாக இருக்கும், இதெல்லாம் இருக்கும். மாம்பழம் எப்படி இருக்கும்னு கேட்டால் இவ்வளோ சொல்கிறதுல என்ன ஆகிடப்போகுது? மாம்பழத்தை பற்றிய முழு அறிவையும் நாம் பெற்றுவிட்டேன். மாம்பழத்தை பற்றிய முழு அனுபவம் நமக்கு கிடைத்து விட்டதா?
மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. இவ்வளோத்தையும் தேவையே இல்லை, இவ்வளோ விவரம் தேவையே இல்லை. மாம்பழத்தை கட் பண்ணி சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. நாம் இதுவரையில் இறைவனை பற்றிய செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், பேசிக்கொண்டிருக்கின்றோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம். அனுபவத்தில் கொள்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. நாம் நாளை சிந்திக்கலாம், இல்லை அடுத்த வாரம் பார்க்கலாம், இல்லை அதற்குரிய ஒரு வயது வந்துவிட்ட பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாம் என்ன பண்ணிடுறோம்? அதை அனுபவத்தில் பெறுவதற்கு தடையாக நாமே இருக்கின்றோம். நாம தான் தடை. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? அவங்க நான் வந்திருப்பேங்க ஐயா, இது இப்படி இருக்கா, வீட்டில் இப்படி இருக்கா, அதனால் வர முடியல. அவங்க அப்படி இருக்காங்களா, வர முடியல. இவங்க இப்படி இருக்காங்களா, வர முடியலன்னு நம்ம யாரை? வள்ளலார் சொல்கிறாரு, தாய் தடை என்றேன், பின் தாரம் தடை என்றேன், சேய் தடை என்றேன். இதெல்லாம் தடை இல்லை, இதெல்லாம் தடை இல்லை, எல்லாத்துக்கும் தடை நான் தான். முதல்ல நான் தான் தடையாக இருந்திருக்கேன். நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? அது அவங்களால தான் சார் வர முடியல, இவங்களால தான் சார் வர முடியல. அவங்க நமக்கு தடை வேறையானு இல்லை, நாமே இவர்களெல்லாம் தடை என்று நினைந்து கொண்டிருக்கின்றோம். தடை இதல்ல, நமக்குள்ள தடை நாம தான். அதனால சொல்கிறேன், முதல்ல உள்ளே பேசாத காரியம்ன்றது தான். உள்ளே அவன் பேசுவான், அவன் பேசிக்கிட்டு இருக்கான், சொல்லிக்கிட்டு தான் இருக்கான். நமக்கு வெளியில் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால உள்ளே கேட்குறது நின்றுச்சு. உள்ளே கேட்குறது நமக்கு கேட்கலை. அதுதான் சொல்கிறாரு, உள்ளே தன்னை பற்ற சொன்னான். அதுதான் சாமி சொன்னது. நாம் அவனை உள்ளே பற்றுதல் தான் உபதேச மொழி. இது பேசாத நிலையில் தான் வரும். இன்னொன்று பற்று அல்லாத நிலையில் தான் வரும். தூசா மணியும் துயிலும் புனைவாள் நேசா முருகா நினது அன்பு அருளால் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. அனுபூதியில் ஒரு அருமையான பாடல். அனுபூதி எப்போ பிறக்கும்? பேசா நிலையில். பேச்சு இருக்காது. அப்போது நீங்கள் அனுபவத்தை பெறும்போது, இப்போ மாம்பழத்தை பற்றி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு போச்சு, இவ்வளோ படிச்சிங்களே, சாப்பிடும்போது அது என்ன சொன்ன மாதிரிலாம் இருந்ததுதானே பார்ப்போம். கட் பண்ணி வச்சுமா பக்கத்தில் இருக்கிறவங்க கிடையாது, மொத்தமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த மாம்பழம் அது முடிஞ்சிருச்சுங்க, நீங்கள் லேட்டு, நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்போ அனுபவத்தை பெறும்பொழுது நமக்கு என்ன ஆகுது? படித்தது தெரியாது, பார்த்தது தெரியாது, கேட்டது தெரியாது, அறிவு எதுவுமே வேலை செய்யாது. அனுபவத்தை ஆன்மா பெற்று நிற்கும் பொழுது எதுவுமே அதுக்கு தேவைப்பட்டு நிற்காது. இங்கே அதை தான் சொல்கிறாரு சாமி. இங்கே முதல்ல நமக்கு நீங்க வேண்டியது என்னவா? தூசா மணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினது அன்பு அருளால். பெருமானுடைய அருளால் மட்டுமே நமக்கு இந்த பற்றுகள் நீங்குகின்ற நிலையை நாம் பெறுவோம். இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தூரம் எவ்வளவு தெரியுமா? சாமிக்கு நமக்கு இருக்கிற தூரம் எவ்வளோ தெரியுமா? முதல்ல அதை சொல்லுங்கள் சார். நான் கூட யூடியூப்பில் செக் பண்ணலாம் தான் பார்த்தேன், கூகுளில் போட்டு பார்க்கலாமா பார்த்தேன். நம்ம உடனே கூகுளில் போட்டு பார்த்துருவோம், நமக்கும் இறைவனுக்கும் எவ்வளவு தூரம். நமக்கு இறைவனுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது தெரியுமா? ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ இருக்குன்ட்டு. தெரிஞ்சுக்கிட்டால் முதல்ல அதை பார்ப்போம் சார். எதெல்லாம் எவ்வளோ கிட்ட போக முடியுமோ, என் வண்டி கிண்டி புக் பண்ணிட்டு போவோமா, ரேப்பிடோவில் போய் சீக்கிரம் கிட்ட போவோமா, இல்லைனா ஓலாவில் போகலாமா, இல்லை நடந்தே போயிடலாமா? எவ்வளோ தூரம் இருக்குது நமக்கும் சாமிக்கும்? எவ்வளோ தூரம் இருக்குது தெரியுமா? நமக்கு ஆசை இருக்குல்ல, நமக்கு ஒரு விருப்பம் இருக்குல்ல, விருப்பம் எவ்வளோ இருக்குது? அது எவ்வளோ இருக்குன்னாங்க ஐயா, ஒரு விருப்பம் தாங்க ஐயா, அதுலேருந்து ஒரு விருப்பங்க ஐயா, அதுலேருந்து ஒரு விருப்பங்க ஐயா, அதுலேருந்து ஒரு விருப்பங்க. இப்போ எவ்வளோ விருப்பம் இருக்குது? விருப்பம் அப்படியே போயிட்டே இருக்குது. விருப்பத்தினுடைய அந்த முனையிலே பெருமான் இருக்கின்றான், விருப்பத்தினுடைய இந்த முனையிலே நாம் இருக்கின்றோம். அவ்வளவுதான். அந்த விருப்பம் எப்படி சொன்னார்? விருப்பன்றது என்ன? அவர் சங்கிலியாது. எப்படியாவது ஒரு திருமணம் ஆகணும், ஒரு வேலைக்கு போகணும் தாங்க ஐயா ஆசை. வேலைக்கு போனேன், வேலைக்கு போன திருமணம்னு ஒன்று. சரி திருமணம், சரி திருமணம் முடிஞ்ச பிறகு கூட பிள்ளை பேர், சரி பிள்ளை பேர், சரி பிள்ளை பேருன்னு வந்து அந்த பிள்ளையை படிக்க வச்சு, சரி அதை படிக்க வச்சு, அப்படி இப்படி என்ன ஆச்சு? ஒன்று ஒரு வீடு பத்தாதுங்க, இன்னொரு வீடு, ஒரு வாகனம் பத்தாதுங்க ஐயா, இன்னொரு வாகனம் நிற்கிறதுக்கு இடம் பத்தாதுங்க ஐயா, இன்னொரு வீடு. இப்போ என்ன ஆச்சு? விருப்பு ஆசை என்ன பண்ணுச்சு? ஒவ்வொரு ஆசைக்குள்ளே கோத்துட்டு எப்படி ஆயிடுச்சான்? சங்கிலி மாதிரி ஆயிடுச்சு. இங்கே சொல்கிறார் அருணகிரிநாத பெருமான் சொல்கிறாரு, ஆசா நிகழம் துகளாயின பின். ஆசா நிகழம்னா சங்கிலின்னு அர்த்தம். நிகழம்னா சங்கிலி. ஆசை என்கின்ற சங்கிலி என்று துகளாகின்றதோ, நல்லா பார்க்கணும். துகள்னா என்ன அர்த்தம்? தூள் ஆயிடுறது. தூள் ஆயிடுச்சு, திருப்பி ஒட்ட முடியாதுன்னு அர்த்தம். ஆசை அப்படி உடையணும். நமக்கு ரொம்ப உடச்சி பார்ப்போம், நீங்கள் திருப்பி வரது சேர்ந்துடாது. நீங்கள் தூளாக உடைச்சாதான் திருப்பி சேராது. அதாவது துகளாயின பின்னர் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. அனுபூதி அப்போ தான் பிறக்கும். ஒரே நாளில் நீங்கள் அவர் அனுபூதியை பற்றி பேசினார் சார், ஒரு மணி நேரம் உட்காந்து கேட்டோம் சார், அனுபூதி வந்துருச்சுன்னெலாம் சொன்னால் யாரும் நம்பாதீங்க.
அப்படிலாம் நடக்கவே நடக்காது. யார் பேசுகிறத கேட்கறதுனால அனுபூதி வராது. அனுபூதி நாம் அனுபவத்தில் பெறக்கூடியது. நாம் அதை நம்ம அறிவில் ஏற்றுக்கிட்டா தான், இல்லைன்னா அது ஒரு அறிவாக மட்டும்தான் இருக்கும். புக்கில் இருக்குல்ல, அருணகிரிநாத பெருமான் சொல்லாததையும், வள்ளல் பெருமான் சொல்லாததையும், ஞானசம்பந்த பெருமான் சொல்லாததையும், பாம்பன் சாமியில் சொல்லாததையும், குருநாதர் சொல்லாததையெல்லாம் போய் நான் புதுசாக ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் சொன்னது தான். அதை எல்லாவற்றையுமே நம்முடைய அனுபவத்தில் கொண்டு நாம் எப்படி வாழுகின்றோம், நம்முடைய வாழ்விலே என்ன மாற்றத்தை இந்த நூல்களால் நாம் பெறுகின்றோம், நம்முடைய வழிபாடு நம்ம எந்த நிலையிலே ஏற்றம் செய்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். பாடல்களை ஓதும் பொழுது அது நம்முடைய வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், ஏற்றத்தை தர வேண்டும், வாழ்வில் இருக்கின்ற சீற்றத்தை குறைக்க வேண்டும். அதான் பாடல்கள். அப்படி பாடணும். பாடலை இல்லைன்னா நான் 20 வருஷமாக பாடுறேங்க ஐயா. என்ன பண்ணுறீங்க? 20 வருஷமாக அதை தான் பாடிட்டு இருக்கேன். அதே தான் பாட்டு. எதுனா ஆச்சா? ஒன்றும் ஆகலை சார். அப்படியே தான் ஆச்சு. அப்படியே நமக்கு அப்படியே அது எதுவும் நான் கண்டுக்கிறது இல்லை சார். இந்த கண்டுக்கிறது இல்லைன்னா இருக்கக்கூடாது. இந்த கண்டுக்கிறது இல்லைன்றதை நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், பார்க்காம விட்டுருணும். நோய் இருக்குன்னா நோய் பாட்டு இருக்கட்டும் சார், அப்படி விட்டுருவோமா? இருப்போமா? நம்ம இப்போ அப்படி தான் விட்டு வச்சுருக்கோம். என்ன ஆணவம் கண்மம் ஆகின்ற நோய் இருக்குது, அது பாட்டு இருக்கட்டும், நம்ம பாட்டு இருப்போம். அது இருக்கக்கூடாதுன்னு இருக்கணும். அதுதான் அறிவினுடைய செயல்பாடு. என்ன, நாம் எதை நீக்க வேண்டும் நினைக்கின்றோமோ அதை நீக்குவதற்குரிய பணியிலே நாம் ஈடுபட வேண்டும். அதான் முதல்ல இங்கே இருக்கிற துன்பத்தை நீக்கணும். அப்புறம் இங்கேருந்து இங்கே கிளம்பணுன்ற இடத்த பார்க்கணும். அதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அதை யார் காட்டுவார்னு பார்க்கணும். அவர் இங்கே போயிருக்காரா? இதெல்லாம் தான் நம்மை வாழ்விலே ஒவ்வொரு காலமும் நம்மை ஈடேற்றி கொண்டே இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷமாக நானும் போயிட்டு தாங்க ஐயா இருக்கேன். ஒரே வாழைப்பழம், ஒரே தேங்காய், ஊதுபத்தி தான், கற்பூரம் தான், அப்படியே பேக்கில் தான் வச்சுட்டு தான் அப்படியே போகிறேன்னா, அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அப்படியே தாங்க ஐயா. கொஞ்சம் கூட மாறுறதில்ல. வேலை தான் ஏறிடுச்சு. எல்லா வேலையும் ஏறி போச்சு. அது மட்டுமா சாமி கேட்குறாரு? இல்லை, அதெல்லாம் கொடுக்கணும் தான் சாமிக்கு. நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் பெருமானுக்கு தந்து திருக்கோவிலுக்கோ வழிபாட்டுக்கோ தரணும் தான். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதை எல்லாவற்றையும் தாண்டி நம்மை அவனிடத்திலே இழந்து நிற்க வேண்டும். நாம் அதைத்தான் பாடல் நமக்கு தான். நம்மை நாம் இழந்து நிற்கின்றோமா? எல்லாத்தையும் கொடுப்போம் சார், எனக்கு டைம் இல்லை சார். முதல்ல கிளம்பி வர்றதுக்கு வந்து கோயில் வந்து எல்லாத்தையும் உள்ளே நமக்காக சிவாச்சாரியார் இருப்பார். சிவாச்சாரியர்கிட்ட கொடுத்துருது, ஐயா நீங்கள் அர்ச்சனை பண்ணி முடிச்சிருங்க, அதுக்குள்ளே ரவுண்டு போய்ட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே ரவுண்டு போய்ட்டு வந்துடுறது. போயிட்டு நமக்கு முடிச்சுட்டு அடுத்த பஸ் வந்துடல, கிளம்பிடணும்ல நம்ம. அது வழிபாடா? அவர் நமக்காகத்தான் பூஜை பண்ணுறார். நாம் பூஜை ஒழுங்காக பண்ண தெரியாது நம்மன்றதுனால நம்மை நெறிப்படுத்தும் பொருட்டு சிவாச்சாரிய பெருமக்கள் திருக்கோயிலே நமக்காக அவர்கள் முன்னின்று வழிபாடு செய்கின்றார்கள் நமக்கு. அப்போ நாம் என்ன பண்ணணும்? நமக்காக தான் பண்ணுறார். நம்ம அங்கேயே தான் நிற்கணும். அவர் பூஜை பண்ணும்போது அவர் எந்த நிலையோடு பூஜை செய்கிறாரோ நாம் அந்த நிலையோடு ஒன்றி நின்று அந்த வழிபாட்டை நாம் ஏற்றி போற்றணும். அதான பூஜை, அப்படி தானே வழிபாடு. அப்படி வழிபாடு செய்யும் பொழுது தான் நாம் கொண்டு பெருமானுக்கு தருகின்ற பொருளுடைய அனுபவம் என்னென்னு நம்மளால் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நான் தான் சார் அந்த கோயிலுக்கு அதை செஞ்சேன் தெரியுமா உங்களுக்கு? பார்த்தீங்களா நீங்கள் அங்கே லைட்டு போட்டிருக்கா? பார்த்தீங்களா? நம்ம தான் போட்டது. அங்கே பார்த்தீங்களா அது முடிச்சிருக்கா? நம்ம தான் பண்ணது. இது நம்ம தான் பண்ணது தான் இருக்கும். இந்த கோயிலில் விளக்கு இல்லைங்க ஐயா, கொஞ்சம் லைட்டு போட்டால் நல்லா இருக்கும் ஒருத்தரோட சொன்னார். அவர் நான் போட்டுறேங்க ஐயா. நான் போட்டிருக்கீங்களா விளக்கு? நான் போய் பார்த்தேனே, வெளிச்சமே இல்லையே. போட்டேங்க ஐயா, 10 லைட்டு வாங்கி கொடுத்தேனே, விளக்கு போட்டேன். போடலையா? போட்டேன்னு தான் சொன்னாங்களே. இல்லை, நான் போய் பார்த்தேன், விளக்கு இன்னும் அந்த வெளிச்சமாக இல்லையே. ஏன்னு பார்த்தா விளக்கில் மொத்தத்தையும் அவர் பேர் எழுதி வச்சிருக்கு. டியூப்லைட்டில் மொத்தம் அவர் தான் மொத்தத்தையும் டியூப்லைட் அவ்வளோ பேர் எழுதி வச்சு அவர் பேர் எங்கே, அப்புறம் லைட் எங்கே போடுறது தெரியுது. நாம் செஞ்சிட்டோம்னா முதல்ல நாம் செஞ்சிட்டோம்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்க வரைக்கும் செஞ்சதனுடைய செயல்பாடு உண்மை பொருளை அப்படி தான் வழிபாடும். நாம் செய்கிறோம் என்றால் நாம் செய்யும்படி இறைவன் நம்மை பணிக்கின்றான் என்கின்ற உணர்வோடு செய்யும் பொழுது அது நமக்கு உண்மை அனுபவத்தை தந்து நிற்கும். அதுதான் அனுபூதி. அந்த உண்மை அனுபவத்தை பெறுவதற்காகத்தான் நாம் வழிபாட்டை மேற்கொள்கின்றோம். இப்படி 51 பாடல்களை கொண்ட இந்த நூல், 51 பாடலுக்கும் நான் இங்கே அடியன் அந்த வாய்ப்பை இங்கே ஐயா ஈசானசம் சோதி ராமலிங்கம் ஐயா அவர் சைதாப்பேட்டை நடராஜ சபையினுடைய நெறியாளர் அவங்க தான், அருகுருநாதர். அவங்க அது அங்கே தான் என்னை பேச சொன்னாங்க. அப்போது எனக்கு தெரிஞ்சு 2015 நினைக்கிறேன், 15-16 கந்தர் அனுபூதி 51 பாடலுக்கும் விளக்கம் கொடுத்துருந்தாங்க. டைம் அப்பப்போ ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் சொல்லுவாங்க, பேசுப்பா அப்படின்வார். அப்போ பேசுவேன். அப்போ 51 பாடலும் ஒரு காலத்தில் பேசினேன். ஒரு நாளில் பேசி முடிக்கக்கூடிய விஷயம் அல்ல கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதி என்றால் என்ன என்பதை தான் சொல்லியிருக்கேன். நான் ஒரு அவுட்லைன் தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. கந்தர் அனுபூதி மிக ஆழமான நூல், ஒரு அற்புதமான யோக நூல். இதை சிந்திப்பதற்கு காலமோ நமக்கு நேரமோ எல்லாம் பத்தாது. இது வரைக்கும் சொன்னது என்னென்னா, கந்தர் அனுபூதி என்கின்ற இந்த நூலை நீங்கள் ஓத தொடங்கும் பொழுது, இல்லை தொடர்ந்து ஓதும் பொழுது என்ன அனுபவத்தை பெற வேண்டும் என்கின்ற அந்த நிலையை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நான் அனுபவம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் உரியது. இந்த மாம்பழம் கதை தான். மாம்பழமோ வாழைப்பழமோ ஏதோ ஒன்று வச்சுக்கங்களேன், இல்லை சாம்பார் சாதமோ தயிர் சாதமோ, அவங்கவுங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க, அது கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததுங்கன்னுவாங்க, இவங்க ரொம்ப நல்லா இருந்ததுன்னுவாங்க, ஒருத்தவங்க ஓரளவுக்கு பரவாயில்லைங்கன்னுவாங்க. ஒரே பொருள் தான்,
ஒரே கோயிலில் கொடுத்தது தான், ஒருத்தரும் ஒரு மாதிரி இருக்கும், அனுபவம் வேறுபட்டு இருக்கும். நம்முடைய அனுபவம் அப்படி தான். அவ்வாறு அறிவால் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பது என்று நாம் ஒரு சிறு துளியைத்தான் உங்களுக்கு கந்த அனுபூதியிலிருந்து உங்களுக்கு தந்திருக்கின்றேன். இது சிற்றறிவுக்கு எட்டிய சில செய்திகள் மட்டுமே என்று சொல்லி, இது மிக பெரும் ஒரு ஞான கடலாய் விளங்குவது நம்முடைய இந்த அனுபூதி. 51 பாடல்களும் மந்திர பாடல்கள். இந்த 51 மந்திர பாடல்களும் நமக்கு மிக அற்புதமான அனுபவத்தை தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றது. நாம் அதனோடு உடனாகின்றோமா என்பதுதான் கேள்வி. அதை நாம் உடன் ஆக வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலிலே இந்த விடையாற்றி நிகழ்விலே இந்த நூலை இங்கு சிந்திப்பதற்கான குருவருள் நமக்கு வாய்த்துள்ளது. இந்த நிகழ்வை இங்கு ஏற்படுத்தி இது போன்ற சொற்பொழிவுகளை எல்லாம் இங்கு சிந்திக்கும்படி அமைத்து தந்த திருக்கோயில் நிர்வாக பெருமக்களுக்கும் திருக்கோயிலுடைய ஊழியர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்வை ஏற்படுத்திய அன்பர் பெருமக்களுக்கும் இருந்து கேட்ட அன்பர் பெருமக்களா உங்கள் அனைவரின் பொன்னார் திருவடிகளுக்கும் சிற்றடியேன் பணிவு கலந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, அனுபூதி நூல் ஓதுவதற்கு மட்டுமல்ல அனுபவம் பெறுவதற்காகவும் என்று மட்டுமே உங்களிடம் இந்த நேரத்தில் பதிவு செய்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரகர. திருச்சிற்றம்பலம்.